அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு மாபெரும் தெய்வீக அழைப்பு அப்படிங்கிறத 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு என்ற ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம்மளை தேவன் எப்படி அழைத்திருக்கிறார்னா, பாபிலோன் மற்றும் பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில் இருக்கிற சீயோனை உன்னை விடுவித்துக்கொள் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக பார்க்கிறோம். ஜகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த வசனத்தை கூட நீங்க வாசிங்க. பக்கம் 1093, சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாபிலோன் குமாரனிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார். ஓகே, இந்த ஒரு வசனம் முழுவதுமே பார்க்கும்போது அவருடைய வாசஸ்தலம், அவருடைய ஆலயம் அப்படிங்கிற அந்த சீயோன், அதை யாரை அடையாளப்படுத்துதுங்க? எங்க வந்து வாசம் செய்வார்? நம்மில் மத்தியில தான். நாம் தான் தேவனுடைய ஆலயம். அப்படி நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கணும்னா பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில இருக்கிற சீயோன். சீயோன்னா 1,44,000 பேர். இதுதான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சீயோன் மலையின் மேல ஆட்டுக்குட்டியானவரும் 1,44,000 பேரும் அந்த முதற் பேரானவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்கள். இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்குள்ள வர்றவங்க நம்ம எல்லாம் எங்கதான் இருக்கிறோம்னா பாபிலோன்லயும் பாபிலோன் குமாரஸ்திகள் மத்தியில தான் இருக்கிறோம். சரிங்களா? அப்ப பாபிலோன் யாரு? ரோம ராஜ்யமா? ஆர்சி. சரிங்களா? ரோம ராஜ்யத்திலேருந்து வந்ததுதான் ஆர்சி. சரிங்களா? அப்ப பாபிலோன்னா ஆர்சி. அதுல இருந்து வந்த புரோட்டஸ்டாண்ட் அமைப்பு தான் குமாரஸ்திகள். இந்த ரெண்டுல இருந்தெல்லாம் ரட்சிப்பு இல்லை. இந்த ரெண்டுக்கும் ரட்சிப்பு இல்லை. அந்த ரெண்டு மத்தியில் இருக்கிற சீயோனுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? ரட்சிப்பு 4 வகைப்படும். இதை நம்ம ஏற்கனவே பாடங்கள் மூலமா பார்த்துருந்துருக்கலாம். அதாவது 4 ரதங்கள் இதே ஜகரியாவில் தான் இருக்கு. கருப்பு குதிரை, வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, அப்புறம் கடினமான கடும் சிறப்பு குதிரை, இப்படின்னு 4 வகையான ரட்சிப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதுல கருப்பு குதிரைனாக்க சபை 1,44,000, வெள்ளை குதிரைனாக்க திரள் கூட்டம், சிவப்பு குதிரைனாக்க முற்பிதாக்கள், அவங்களுடைய ரட்சிப்பு. சரிங்களா? அது இல்லாம கருஞ்சிவப்பு நிறத்துல உள்ள ஒரு குதிரை, அதான் உலக ரட்சிப்பு. சரிங்களா? இவ்வாறாக 4 வகை ரட்சிப்புல நமக்கான ரட்சிப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா சீயோனினுடைய ரட்சிப்பு. தேவன் நம்மில் வந்து வாசம் செய்யக்கூடிய இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இதைதான் நம்ம எபிரேயர்ல கூட 2ஆம் அதிகாரத்துல நம்ம மன்னிக்கும் 1வது அதிகாரத்துல 7-8 வசனங்களுக்கு முன்பாக நம்ம படிக்கலாம். 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம். அப்ப இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்கு நம்ம அசட்டை பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இங்க வச்சிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை கூட வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவர்களை மிகுந்த ஜாக்கிரதை கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. அதாவது பழைய ஏற்பாடு எல்லாமே யார் மூலமா கொடுக்கப்பட்டது? தேவ தூதர்கள் மூலமா கொடுக்கப்பட்டது. அதுவே இவ்வளவு ஸ்ட்ராங்கா உறுதியா, இன்னும் சொல்ல போனா அந்த இணையான யுகம் பாடம்லாம் கேட்கும் பொழுது நம்மளுக்கு தெரியுது, இஸ்ரேல் ஜனங்கள் சொந்த ஜனம், வாக்குத்தத்தத்தின் ஜனம் சொன்னாலும் அவங்க தப்பு செய்யும்போது தண்டிக்காம விடல. சரிங்களா? அப்ப
அவருடைய ஒரே பேரான குமாரன் மூலமா கொடுக்கப்பட்டிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பத்தி சொல்லும் பொழுது இன்னும் எவ்வளவு கண்டிப்பா இருப்பாரு அப்படிங்கறதான் அடுத்த சில வசனங்களையும் படிக்கலாம். படிங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போனோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஓகே, அது தண்டனை அல்ல, அந்த தீர்ப்புக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படிங்கிறதா. சரிங்களா? அப்ப நம்ம அந்த சியோனுடைய வாய்ப்பு ஆனது நம்மளுக்கு ஒரு ஹிந்துவாகவோ ஒரு முஸ்லீமாகவோ இருந்து அழைக்கப்படவில்லை. சரிங்களா? நம்மளுக்கான அழைப்பு எப்படி இருக்குன்னாக்க இந்த ஆர்சி மற்றும் புரொட்டஸ்டாண்ட் மத்தியில தான் நம்மலாம் சியோனா இருக்கிறோம். சரிங்களா? இந்த சியோனா இருக்கிற நாம நம்மையே விடுவித்துக் கொள்ளணும். அப்புறம்தான் அதுக்கான மகிமை நம்மளுக்கு இருக்கு. அப்படி விடுவிக்காத பட்சம் வரையும், நம்மளே நாம் விடுவிக்காத பட்சத்துல வரையும் அவருடைய கண்மணி போல இருக்கிறோங்கிறத சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. நீ உன்னை விடுவிச்சுக்க, உன்னை நான் எப்படி பாத்துக்கிறேன், என் கருவிலிகளை தொழுவதற்கு ஏதுவா நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறத அந்த வசனத்தை கூட படிங்க. ஜகரியா 8ஆம் வசனம், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சரிங்களா? அப்ப அவரை தொடுறதுங்கிறது, நம்மளை தொடுறதுங்கிறது, நம் விடுதலையாயிருந்து அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக வந்தோம்னா தான் அவர் அந்த மாதிரியான பாதுகாப்புக்குரிய ஒரு அரணான விஷயத்துக்குள்ளாக நம்மளை வளர்த்துகிறார், பாதுகாக்கிறார். இப்ப நம்மளே நிதானிக்கும் போது என்னைய சொல்லும் பொழுது நான் என்னைய எப்படி சொல்லுவேன்னா, நான் பாவியிலே பிரதான பாவின்னு தான் என்னால சொல்ல முடியும். இப்படிப்பட்ட பாவிக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, கனமகிமை சாகாமைக்குரிய ரட்சிப்பு. அப்ப அந்த ஒரு ரட்சிப்புக்குள்ள வரணும்னா நாம் இப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ளாக இருந்துதான் வர்றோம். அதுதான் வெளிப்படுத்தல் 18 பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில இருக்கிற சியோனை உன்னை விடுவித்துக் கொள்ளுன்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு பேரழிவை அதே வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3வது வசனத்துல சொல்லி முடிச்சுட்டு 4வது வசனம் என்ன சொல்றான்னு பாருங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவருக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். சரிங்களா? தொடர்ந்து, அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். சரிங்களா? அவளுடைய பாவம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா வானம் வரையும்னா தன்னையே தேவனுக்கு நிகராக உயர்த்தி கொள்ளுகிற தன்மையில அந்த சபையினுடைய மார்க்கமும் இவ்வாறாக இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கமும் ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு ஆவிக்குரிய உச்சத்தை அடைந்திருக்கு. சரிங்களா? ஆனா உண்மையிலே தேவனுக்கு ஏற்றதா அடைஞ்சிருக்குன்னா இல்லை. அதைதான் நம்ம பார்க்கும்போது தன்னையே தேவனுக்கு நிகராக தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் தன்னையே தேவன் என்று பாலாக்கும் அருவறுப்புக்குரிய ஒரு விஷயமாக அது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பாடங்கள் மூலமா பார்த்துட்டோம். அதனால அந்த கையினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, நாம் தான் தேவனுடைய ஆலயம். நம் மத்தியில இன்னும் சொல்ல போனா நமக்குள்ளாக ஜீவிக்க வேண்டிய தேவன், கிறிஸ்துவானவருக்குள்ளாக நம் ஜீவிக்க வேண்டிய தேவன் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிந்தை, நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா எல்லாமே, உடல் எல்லாமே யாருக்கு அடிமைத்தனத்தினுடைய ஆவிக்குள்ள போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போப்பு மார்க்கத்துக்கும் பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுச்சு. சரிங்களா? நம்ம தேவனை தொழுது கொள்வதற்கு பதிலாக பல வகையான பொய் மார்க்க வழிகளை தொழுது கொள்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் வந்து விட்டது. சரிங்களா? ஆகவே இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்து தான் நாம் உண்மை உத்தமமா யாருக்கு நாம் மனவாட்டியா நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மனவாட்டி. 2 கொரிந்தியர் 11:2 கூட இதை படிச்சிருக்கிறோம். சரிங்களா? அப்ப நம்ம அந்த ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. சரிங்களா? அந்த வசனங்கள்ல அப்படிதான் சொல்லப்படுது. நீங்க யாரை போல வஞ்சிக்கப்பட்டுறாதீங்கன்னு சொல்றாருன்னா, என்னது, ஏவாளை போல வஞ்சித்தது போல நீங்க வஞ்சித்து பட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறதையும் இந்த ஒரு விஷயத்துல சொல்றாரு. ஆகவேதான்
நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கும்படிக்கு நம்மளுக்கு தெளிவான சத்தியத்தை நம்மளுக்கு தேவன் கொடுத்து விட்டார். இன்னைக்கு இருக்கிற முழு கிறிஸ்தவ மார்க்கத்துல உள்ள எல்லா சபைகளுமே என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ள போயிருச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது கூட ஏசாயா 4:1 நம்ம படிச்சோம். 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடிச்சு கொண்டு என்ன பண்றாங்க, சொந்த வஸ்திரத்தை நாங்களே உடுத்திக்கிறோம், சொந்த உணவை நாங்களே சாப்பிட்டுக்கிறோம், எங்களுக்கு நிந்தை நீங்கும்படிக்கு உங்களுடைய பேரை மட்டும் வச்சுக்கிறோங்கிறாங்க. எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை, யாசுவா மெசியாவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அவர் சொல்லுகிற போதனை, அவர் வழி நடத்துகிற அந்த போதனையின் அடிப்படையான அந்த சத்திய உணவுக்குள்ளாக அவர்கள் போஷிக்கப்படுவது இல்லை. சுய கருத்து, சுய சிந்தை, அவங்க மைண்ட்ல வர்றது, அவங்க சிந்திக்கிற அந்த சிந்தனையின்படி வரக்கூடிய கனவுகள், தரிசனங்கள், இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தனி மனிதத்துவ துதிகளாக மாறுகிறது. என்ன சொல்ல போனா, அன்னைக்கு அப்போஸ்தலர் பவுல், பேதுரு, அப்போலோ போன்றவர்களை நாடி கடவுளை விட்டுட்டு போயிருந்தாங்க. ஒருவன் அப்போலோவை சார்ந்தவன்கிறான், ஒருத்தன் பேதுருவை சார்ந்தவங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னா, என்ன ஒரு நிலைமைனாக்க வளரா நிலைமை அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 3 பாத்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்கிறீங்க, வளரல. ஏன் வளரல அப்படின்னா, நான் பவுலை சார்ந்தவன், அப்போலோவை சார்ந்தவன் சொல்றதுனாலதான் நீங்க வளரல. இன்னைக்கு பாருங்க நம்ம எப்படி நம்மளே ஏக்கிக்கிறோம்னா, ஒவ்வொரு அமைப்பு சார்ந்த சபையை நாடி அதற்குள்ளாக நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அதுதான் இங்க சொல்லும் பொழுது, அவர் கொடுக்கிற உணவையும், அவர் நம்மளுக்கு கொடுக்க இருக்கிற நீதியின் வஸ்திரம், உலக ஜனங்கள் அத்தனை பேருக்குமே நீதியின் வஸ்திரத்தை கொடுக்க இருக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேருமே நீதிமான்கள் ஆயிருவாங்க. விசுவாசத்தினால் நீதிமான். அந்த நிலைமைக்கு உலகத்துக்கும் அந்த ரட்சிப்புக்குரிய வாய்ப்பு ஃபியூச்சர்ல இருக்கு. ஆனா அதனிலும் மேலான ஒரு விசேஷித்த ரட்சிப்பை பத்தி பார்க்கும்போதுதான் நம்ம ஏசாயா 61:10 பார்க்கும்போது அந்த ஒரு வசனத்தை கூட வாசிங்க. நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார்னா, நீதியின் வஸ்திரம் மட்டுமல்ல, இன்னொரு வஸ்திரத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பு தான் எப்படிப்பட்ட ரட்சிப்புனா, இந்த சீயோனுக்கான 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய பரலோகத்திற்குரிய அந்த மகிமை நிறைந்த பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் கிறிஸ்து அமர்ந்தது போல நம்மையும் அமர்த்துவதற்கான இவ்வளவு பெரிதான, அதுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, ஹை காலிங் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாடத்தின் தலைப்புல கூட அழைப்பை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். அதுல உயர்ந்த அழைப்பு, ஹை காலிங், மேலான அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது, இருக்கிறதுலே இந்த உலகத்திலே பெரிய ரட்சிப்புக்குரிய ஒரு அழைப்பு ஒண்ணு இருக்குன்னா இந்த ரட்சிப்புக்கான ஒரு காரியம் தான். அதுதான் அந்த 1,44,000. படிங்க அந்த ஏசாயா 61:10. ஏசாயா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். சரிங்களா? ரட்சிப்பின் வஸ்திரம்னு ஒண்ணு சொல்லல, வஸ்திரங்கள். அந்த ரட்சிப்பின் வஸ்திரங்கள்ங்கும் போதுதான் நீதியின் சால்வை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம அந்த ரட்சிப்பின் வஸ்திரங்கள்ங்கும் போது 2-3 வஸ்திரம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல ஒரு வஸ்திரம் தான் என்னன்னா, கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே நாம் நீதிமானாக்கப்படுறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், ஜீவிக்கிறான். அப்ப கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுதே நாம் நீதிமானாக்கப்படுறோம். அவர் சகல பாவங்களையும் அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவுகிறார். சரிங்களா? யோவான் 3:16 படிக்கிறோம் இல்லையா? அவர் விசுவாசித்தால் நித்திய ஜீவன் அப்படிங்கிறது. அதற்காக தான் நம்மளுடைய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கார். அவர் விசுவாசிச்சாலே நாம் நீதிமான். சரிங்களா? வேற எந்த வேலையுமே நீங்க கையால செய்ய வேண்டியது நீதிமான், அவ்வளவுதான். ஆனா அதற்கு மேல அந்த நீதிமானுக்குரிய ஒரு விஷயத்தோட வாழ்ந்தோம்னா அது உலக ரட்சிப்புக்கு தான் வரும். இன்னைக்கு உலகத்தாரெல்லாம் ஏசப்பான்னு சொல்றாங்கன்னா அது உலக ரட்சிப்புக்குரியவர்களா தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம். அந்த நீதிமானாக்கப்படுற நிலைமையை தாண்டி இன்னொரு ரட்சிப்பு இருக்கு. அதுக்கு பேர் தான் பரிசுத்தவான்களுடைய ரட்சிப்பு. கொலேசியர் 1:1-2 நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா 2 வகையான குரூப் சபைக்குள்ள இருந்திருக்கிறாங்க. 2 வகையான குரூப். ரட்சிப்புல 2 வகையான ரட்சிப்பு இருக்கு கிறிஸ்தவத்துல. சரிங்களா? படிங்க. கொலேசியர் 1:1-2. கொலேசியர் 1:1-2. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலேசி பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு குரூப் யாரு? விசுவாசி. விசுவாசத்தினாலே நீதிமான் ஆயிருவோம். கிறிஸ்துவை மீட்கும் பொருளுக்குரிய அந்த விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோம்னாலே எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த அடிப்படை காரியத்துக்குள்ள வந்துடுறாங்க. நீதிமான் தான் ஆக்கப்படுறாங்க.
ஆனா பரிசுத்தவான்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய ரட்சிப்பை பத்தி வெளிப்படுத்தல் 20:6 படிச்சு பாருங்க. பரிசுத்தவான்களுக்கான ரட்சிப்பு எப்படிப்பட்டது படிங்க. வெளிப்படுத்தல் 20:6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவனுமாய் பாருங்க, இருக்கிறான். பாக்கியவானும் நீதிமானுமா இருக்கிறான். இந்த வசனம் இருக்கு பாருங்க. பரிசுத்தவனுமாய் முதலாம் உயிர்த்தெழுதல நம்ம பங்கடையணும்னா நீதிமான் பத்தாது, அவரை விசுவாசித்தால் மட்டும் பத்தாது, அதற்கேற்ற பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தமான ஜீவியத்துக்குள்ள காத்துக்கொள்ளணும்னா முதல்ல நம்ம சத்தியத்துல கழுவப்படணும். முதல்ல நம்ம எதனால கழுவப்படணும்னா சத்தியத்துக்குள்ளாகவும் கழுவப்பட வேண்டும். 2 வகையில நம்மளுடைய பரிசுத்தமாக்குதலை உறுதிப்படுத்தணும். ஒண்ணு என்னன்னா, யோவான் 17:17 படிச்சீங்கன்னாக்க, உம்முடைய வசனத்தினாலே, உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப நம்ம கிடைத்து கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தை கேட்க கேட்க நம்மளுடைய இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டியது. நம்ம பழைய போதனை, பழைய காரியங்கள், பழைய சிந்தனைகள் இவைகள் எல்லாம் விட்டுட்டு மனம் மாறி பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை அப்படியே சுத்தம் பண்ண ஒரு வீடு மாதிரி காமிச்சிடணும். எதனால சுத்தம் பண்ணணும்? சத்தியத்தினால. அதனாலதான் நம்ம ஆசரிப்பு கூடாரம் ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது முதலாவது நம்ம உள்ள நுழைஞ்சோடனே பலிபீடம், 2வது என்ன இருக்கும்? தண்ணீர் தொட்டி. இந்த தண்ணீர் தொட்டிக்குள்ள வரையும் நம்ம கழுவிக்கிட்டு இருக்கிறது தான். அதுதான் எபேசியர் 5:26 உம்முடைய வசனமாகிய திருவசனமாகிய தண்ணீரினாலே அப்படின்னு சொல்லி நம்மளை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். படிங்க. எபேசியர் 5:26 பக்கம் 258. நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறோம். அப்ப என்னன்னாக்க நம்மள தண்ணீர் முழுக்க அப்படிங்கிற இந்த தண்ணீர் என்னதுன்னா திருவசனம். அப்ப வசனம் இப்ப நம்மளுக்கு கிடைத்திருக்கிறதெல்லாம் திருவசனம். வசனம்னு சொல்லாம திருவசனம் சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் பைபிள் வச்சிருக்கிறாங்க, வசனம். அதுல பரிசுத்தமாக முடியாது, அதுல மறைக்கப்பட்டு போச்சு. அதனாலதான் நம்ம சத்திய வசனம் சொல்லும் பொழுதுதான் ஆழமான காலத்துக்கு ஏற்ற சத்தியத்துக்குள்ளாக, இந்த மறைபொருளான சத்தியத்துக்குள்ளாக நாம் ஒவ்வொன்றும் புரிந்து கொண்டு நம்முடைய சிந்தைக்குள்ள போய் ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, இது சரியா தப்பா அப்படிலாம் நிறைய இருக்கும். உடனே எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம நான் இந்த சத்தியத்துக்குள்ள வரும்போது ஏறக்குறைய ஒரு 5-6 வருஷம் கழிச்சுதான் இந்த சத்தியத்துக்குள்ளாக முழுமையாவே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. சரிங்களா? 98 இந்த ஒரு காரியங்கள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஒரே கன்ஃபியூஷன் தான், குழப்பம் தான். இதுவா அதுவா? ஏன்னா உலகத்துல நடக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள இருக்கிற எல்லா சபைக்கும் போயிட்டு வந்தாச்சு. எந்த சபைக்கு போறதுலாம் இல்ல, எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. அப்ப ஒரு தெளிவான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் போது குழப்பங்கள் தான் அதிகமானுச்சு. இதுவா அதுவா, இதுவா அதுவாங்கிறதா. சரிங்களா? அப்ப அந்த குழப்பங்கள் மத்தியில நம்முடைய மைண்ட் தான் எல்லாமே தேவன் பாக்குறாரு. மைண்ட் தான், இந்த மைண்டை மட்டும் தான் பாக்குறாரு. அதுல நம்ம பரிசுத்தமாகிறோமாங்கிறது எதனால பரிசுத்தமாகணும்னா இந்த சத்திய வசனத்தினாலதான். அதனாலதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 1, 2, 3, 4 வசனத்துல நம்ம படிக்கும்போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. அப்ப சிந்தைனா என்னன்னு புரியுதுங்களா? சிந்தைனா என்னங்க? மனசு. நம்ம மனசுக்குள்ள நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம மனசுல பல விஷயங்கள் தோன்றும். அதுல சரியான விஷயத்த நம்ம புடிச்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற சிந்தை, உலகத்துல உள்ள காரியங்கள்லாம் மாமிசத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இல்ல சமானம் இல்ல. ஓகே. அப்ப இந்த மாதிரி காரியங்கள் நம்மளை சுத்தி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த சத்தியம் கேட்டாலும் பெரிய போராட்டம் தான் இருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? நம்மளுடைய போராட்டம் எல்லாமே என்னன்னா சிந்தை அடிப்படையில் உள்ள போராட்டம் தான். ஒரு விஷயத்தை நம்ம முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயம், உங்க வாழ்க்கையிலே ஒரு மாமிச ரீதியான இது கூட எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம பின்வாங்காத அளவுக்கு அந்த அளவுக்கு முடிவு எடுத்திருப்போம். எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி, எவ்வளவு குரோதங்கள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்பு, உயிரை கொடுக்குற அளவுக்கு கூட ஒரு சில செயல்பாட்டுக்குள்ள வந்துருவோம். அது காரணம் என்னன்னா, நம்மளுக்குள்ள தைரியம் அப்படிங்கிறதா, இல்லது நம்மளுக்குள்ள இருக்கிற பலம் அப்படிங்கிறதா, இதெல்லாம் இல்லை. நம்ம மைண்ட் தான் மெயின். நம்ம மைண்ட் என்ன முடிவு எடுத்துருச்சோ அந்த மைண்டுக்கு நம்ம அப்படியே ஃபுல்லா சரண்டர் ஆயிடுவோம். நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யறதா இருந்தாலும், கெட்ட விஷயம் செய்யறதா இருந்தாலும் மைண்ட் சொல்றதுதான். உள்ளத்தின் நிறைவை வாய் மட்டும் பேசுறது இல்லை, செயலும் அதான். இப்ப ஒரு காசு கிடக்குது எங்கேயோ, நிறைய பொருளாதார ரீதியா நிறைய எங்கேயோ நம்மளுக்கு மறைபொருளா நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம திருடணும் திருட வேணாங்கிறத முடிவெடுக்கிறது யாரு தான்? மைண்ட் தான். சரிங்களா? திருட வேணாம்னா திருட வேணாம், நான் நீதியா வாழ்வேன். திருடணும்னா திருடணும், அவ்வளவுதான். மைண்ட் சொல்றதா நம்ம செய்வோம். இதே நல்ல விஷயத்துலயும் இதே விஷயம் தான். அதனாலதான் கிறிஸ்துவில் இருந்த அந்த மைண்டை
நீங்க வச்சுக்கோங்க. இந்த மைண்ட் மட்டும்தான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். புது சிருஷ்டிங்கிறது என்னன்னா, அந்த மாமிசத்தை விட்டு ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ள நம்ம போவோம் பாத்தீங்களா? இந்த சரீரத்திலிருந்து எதுவுமே போகாது. நம்ம மைண்ட் மட்டும்தான் அங்க போகுது. இந்த மைண்ட் செஞ்ச செயல்படுத்தின கிரியைகள் பலியாக ஏற்கனவே போயிருக்கும். நம்ம அந்த மைண்ட் சொன்னதை கேட்டு நம்ம கையினால் செஞ்ச கிரியைகள், நடத்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம செயல்பட்டு முடிஞ்சது. அந்த முடிஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அங்க பரலோகம் போயிடும். நம்ம மைண்ட் போறதுக்கு முன்னாடி. அப்ப இந்த மைண்ட் சொன்னதை கேட்டதுனால அதெல்லாம் பலியாக அங்கீகரிக்கப்படுது. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அந்த பலிகள் எல்லாம் ரோமர் 12:1 படி மாமிசத்துல பரிசுத்தமும் ஜீவ பலியா செலுத்தணும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அதனாலதான் புத்தி உள்ள கன்னிகைகளுக்கான ஒரு ஆராதனை முறைமை இருக்குன்னா அது சத்திய முறைமைப்படி உள்ள இந்த காரியத்துக்குள்ள நம்மளை பரிசுத்தப்படுத்தி இவ்வாறாக நாம் சத்தியத்துக்குள்ளாக மட்டும் பரிசுத்தப்படுத்தினது பத்தாது. நம்ம இந்த சத்தியத்துக்கு எதிரடையாகவும் நின்று இருப்போம் ஒரு சில விஷயத்துல. ஒருவேளை நம்ம பாவம் செய்திருந்தவர்களா இருந்திருக்கலாம் அந்த சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி. அப்ப அந்த பாவம் செய்த பாவம் செய்கிற பாவம் ஒருவேளை நம்மளுடைய முயற்சிகள் தோல்வி அடைஞ்சு ஒரு சில விஷயத்துல நம்ம பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கு. அது மரணத்துக்கு எதுவான பாவமா இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும் நாம எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கணும். அப்ப இந்த பாவத்துக்காக கூட நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கு. அதனாலதான் 1 யோவான் 1:7 அவருடைய ரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அப்படிங்கிற 2 விஷயத்துல நம்ம சுத்திகரிக்கப்படணும். அப்ப ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சத்தியத்தினால் சுத்திகரிப்பு அப்படிங்கிறது விசுவாசத்துக்குள்ள வரும்பொழுதே நாம் மனசளவுல சுத்தமா இருப்போம். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதுதான் விசுவாசிகளுக்கான ஒரு குரூப். இந்த குரூப் எதுவரையும் வரலாம்னா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தண்ணீர் தொட்டியில் உள்ள தண்ணியை கழுவுற அளவுக்கு மட்டும்தான். ஆனா இந்த அழைப்பிலிருந்து தேர்ந்தெடுப்புக்குரிய அந்த ஆசாரிய கூட்டமா உள்ளரிக்க போறவங்களுக்கு தான் மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ள வரையும் உள்ள கிறிஸ்துவுக்குள்ளாக பரலோகம் வரையும் போவதற்கான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? இந்த சத்தியத்தை கேட்டு இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துக்குள்ள தேர்ந்தெடுக்கப்படுற அந்த நிலைமை தான் முழு உலகளாவிய ஜனங்கள் மத்தியில கிறிஸ்தவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? அது எந்த சபை வேணாலும் இருக்கலாம். அவங்க எல்லாம் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா வாங்க பரலோகம் கூப்பிட்டு இருக்காரு. எதுக்கு கூப்பிட்டு இருக்காரு, ஏன் கூப்பிட்டு இருக்காரு, என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்களுக்கு 500-600 கோடி கிறிஸ்தவர்களுக்கு தெரியவே தெரியாது. பரலோகத்துக்கு எதுக்கு கூப்பிட்டு இருக்காருங்கிறது தெரியவே தெரியாது. அப்படி வந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய நிழல்ல வச்சு பார்த்தோம்னா அது லேவியர்கள். 12 கோத்திரத்துல லேவியர்களை மட்டும்தான் ஆசரிப்பு கூடார பிரகாரத்துக்குள்ள வந்து வேலை செய்வதற்கு அனுமதிச்சிருக்கிறார். அதனால அவங்களுக்கு அந்த பலிபீடம் மற்றும் தண்ணீர் தொட்டியினுடைய 2 விஷயத்தினுடைய காரியங்கள்லாம் தெரியும். மற்ற சுத்தி இருக்கிற மற்ற கோத்திரம் 11 கோத்திரத்துக்கும் ஒண்ணுமே தெரியாது. அப்ப இவங்க கிறிஸ்தவத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் 2 விஷயம் தெரியும். பைபிள்ல உள்ள ஒரு அடிப்படையான ஒரு சில காரியங்கள், அதான் அந்த தண்ணீர் தொட்டியில கிடைக்கக்கூடிய பரிசுத்தமாகுதல். இன்னொன்னு என்னன்னா அந்த பலிபீடத்துல கிறிஸ்துவுக்குள்ளான மீட்கும் பொருள், அவர்னால நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற 2 விஷயம் தான் இந்த முழு கிறிஸ்தவத்துக்கு தெரியும். அதுக்கப்புறம் உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுன்னா அது ஆசாரியர்கள் மட்டுமே போக முடியும். இப்படி ஆசாரியர்கள் மட்டுமே போகக்கூடிய அந்த ஸ்தானம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் உண்மை உள்ளவர்கள், அது முடிவு பரியந்த நிலை நிற்கிறவர்கள். அப்ப அந்த உண்மை அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய நம் கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய நாம் ஒரு லேவியர் குரூப் மாதிரி தான். ஆனா அந்த லேவியர் குரூப்லயே ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டுமே ஆசாரியர்களாக உள்ள போயிருக்கிறாங்க. அவர்கள் தான் ஜீவனுள்ள கற்களை போல் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறவர்கள். படிக்கலாம் ஒரு வசனம், 1 பேதுரு 2 4, 5 மற்றும் 9. 1 பேதுரு 2:4-5. மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களுமாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப நம்ம லேவியர்ங்கிற அந்த கிறிஸ்தவ மார்க்கத்துலதான் லேவியர்ங்கிறது எதை அடையாளப்படுத்துன்னா அந்த பாபிலோனினுடைய குமாரஸ்தி ஆர்சி மற்றும் புரஸ்டான் தான் இந்த லேவியர் குரூப். இவங்க ஒரு வகையான அடிப்படைக்குரிய ஒரு ரட்சிப்பின் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கதான் என்னது விசுவாசிகள், அவ்வளவுதான். விசுவாசிகள் அவ்வளவுதான். ஆனா
அந்த விசுவாசியை தாண்டி பரிசுத்தவான்களா இருக்கிறவங்களுக்கு தான் முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு. அதுதான் நம்ம வெளிப்படுத்தல் 26ல படிக்கும்போது, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். அவர்கள் மேல் இரண்டாம் மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருடம் அரசாழ்வார்கள். ஆசாரியர்களாயும் ராஜாக்களாமா இருந்து ஆட்சி பண்றதும், இந்த உலகத்தை நாய்ந்து இருக்கிறதும், இந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்புல வர்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பரிசுத்தவான்கள். சரிங்களா? அப்ப இந்த பரிசுத்தவான்களுக்கான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து தான் நாங்கள் உங்களுக்கு இந்த ஒரு மகத்துவம் உள்ள சத்தியத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த ஆசாரிய கூட்டம் அப்படிங்கிறது கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து ஆசாரிய கூட்டமா வரணும்னா நாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். எப்படி உலக ஜனங்கள்ல இருந்து நம்மள கிறிஸ்தவர்களா தேவன் கூப்பிட்டு இருக்கிறாரோ, அந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து தேவன் ஒரு சிலரை மட்டும் அவருடைய ஆசாரிய ஊழியத்திற்கும் பரலோகத்திற்குரிய இந்த மகத்துவம் உள்ள ஸ்தானத்துக்கும் நம்மள தேர்ந்தெடுக்கிறார். சரிங்களா? எப்படி கிறிஸ்துவானவர் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அவருடைய போதனையை கேட்க மலை பிரசங்கத்துல மற்றும் அந்த ஒரு அப்பத்தையும் மீனையும் கொடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அங்க ஏறக்குறைய 24,000 பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப கிறிஸ்துவனுடைய அழைப்பை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில யூதர்கள் மத்தியில கேட்டு வந்தவங்க 24,000 பேர். அதான் அழைப்புக்குள்ள வந்தவங்க. ஆனா அந்த 24,000 பேரும் கிறிஸ்துவை முற்றிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிலைமையில சீசத்துவத்துல ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாங்களான்னா ஒரு 72 சீசர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் இந்த 72 பேர்லயும் எத்தனை பேர் தான் அவருடைய போதனை சரியா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 66ல பார்க்கும்போது அவருடைய சீசர்களில் அநேகர் அவரை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, உபதேசமா இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு பின்வாங்கி திரும்ப அதே விசுவாச கூட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்ப தேர்ந்தெடுப்புக்குள் வந்தவர்கள் கூட பின்வாங்கி போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நீங்க ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய வசனங்களை பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செஞ்சு வஞ்சிக்கப்படுவார்கள். அப்பனா இந்த தேர்ந்தெடுப்புக்குள்ள வந்த சீசத்துவத்துக்குள்ள வந்தவங்க கூட வஞ்சிக்கப்படுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பின் நிலைமையில மட்டும்தான் இருக்கிறோம்னா அது சீசத்துவம் இல்லை, ஒரு விசுவாச குரூப் மட்டும்தான். இந்த சத்தியத்தெல்லாம் கேட்குறீங்க, மனசளவுல ஏதோ ஒண்ணு நம்மளுக்குள்ள அப்படியே ஒரு விஷயம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அப்ப சீசத்துவத்துக்குள்ள வரணும்னா ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்குரிய ஒரு விஷயத்துல 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தோம். 9வது வசனத்தையும் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 318. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த சந்ததி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்பு. அந்த சந்ததிக்குள்ள வந்திருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து சூசன் அப்படின்னு சொல்லப்படுது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. அப்புறம் என்ன சொல்லப்படுது பாருங்க, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தான் ராஜரீகமான ராஜாக்களும் ஆசாரியர்களுக்குரிய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் பரிசுத்த தேசம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜாதினா பரிசுத்த தேசம்னு போட்டிருக்கு. சரிங்களா? நேஷன்ஸ் படிங்க. அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சொந்தமான ஜனத்தில் மத்தியில தான் நான் வாசம் செய்வேன்னு ஜகாரியால நம்ம படிச்சோம். அப்ப அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆகுவதற்கு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமைக்குரிய ஆசாரிய கூட்டமாக நாம் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படின்னா இங்க ஒரு திரை இருக்கு. சரிங்களா? இந்த திரையை கடந்தாதான் உள்ள போகும்பொழுது இங்கிட்டு குத்து விளக்கு, இங்கிட்டு தூபபீடம், நடுவுல சைட்ல சமூகத்தப்பம், இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள விஷயங்களை அனுபவிக்க, சுவைக்க, அல்லது அந்த பரலோகத்திற்குரிய மகத்துவத்தினுடைய இன்னும் அதிகமான ஆச்சரியமான தெய்வீக வழிநடத்தலுக்குள்ளாக நம்ம செல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்குள்ள வரணும்னா நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம் என்ன பண்ணப்பட வேண்டும்? தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சரிங்களா? அப்படிப்பட்ட தேர்வுக்குள்ளாக வருவதற்கு நாம் இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டுதான் உள்ள வர முடியும். கேட்காம வேற எங்கேயும் ஷார்ட்கட்ல எல்லாம் வர முடியாது. அந்த கேட்டு வழியா தான், நானே வழியும் சத்தியம் ஜீவனும் சொன்னா அந்த வழி உள்ளாக தான் போக முடியும். அப்படிங்கும் போதுதான் நம்ம வெளியில உள்ள அந்த திரை, பலிபீடத்துக்கு அங்கிட்டு தண்ணீர் தொட்டிக்கு அங்கிட்டு இருந்த திரை என்னன்னா மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தான திரை. சரிங்களா? அது யோவான் ஸ்நானகன் கொடுத்தது. இதை நம்ம அப்போஸ்தலர் 19ல 1, 2, 3 வசனத்துல நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 3வது வசனத்தை படிக்கலாம்.
படிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். பாருங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பதற்கான, விசுவாச கூட்டத்துக்குள்ள வருவதற்கான ஒரு ஞானஸ்தானம் தான் இன்னைக்கு முழு கிறிஸ்தவமும் கொடுத்து கொண்டு இருக்கு. ஆனா பிதா ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஒரே பேரான குமாரன் கிறிஸ்து இருக்கிறார். இந்த கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனே நொறுக்க சித்தமாகி சிலுவையில் கொலை செய்வதற்கு சித்தமாகி நம்மளுடைய மீட்கும் பொருளாக அவரை பலி செலுத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் யோவான் 3:16 எல்லாம் நம்ம பழுக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த உலகத்தின் மீட்புக்காக அவர் என்ன பண்ணிருக்கார்? தன்னுடைய குமாரனையே கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிப்பவர்களுக்கான அந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, ஆனா நம்ம கிறிஸ்துவை விசுவாசிப்பது அப்படிங்கிறது உலக ரட்சிப்புக்கான ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் வருவதற்கான ஒரு ரட்சிப்பை அடையாளப்படுத்துவதை ஒழிஞ்சு, தேர்ந்தெடுப்புக்குரிய ஒரு முன்னோட்டமான ஒரு நிலைமைக்குள்ள நம்மளை தகுதிப்படுத்துவதை ஒழிஞ்சு, தேர்ந்தெடுப்புக்குள்ள வரணும்னா பிதாவாகிய தேவனோடு நாம் கிறிஸ்துவை விசுவாசித்தது போலவே அதனிலும் மேலாக பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1வது வசனம். பாருங்க, தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்க. அப்ப 2 பேரை நம்ம விசுவாசிக்கணுங்கிறது கிளியரான ஒரு வசனம். சரிங்களா? இருவரும் ஒருவர் அல்ல, இருவரும் வேற வேறதான். இவர் மரித்து சாகாமைக்குள்ள போயிருக்கிறார், அவர் என்றென்றைக்கும் சாகாத அழியா தன்மையில பிதா இருக்கிறார். அப்ப நம்ம பிதாவாகிய தேவனோடு விசுவாசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பரிசுத்தவான்கள் ஆவதற்கான இந்த என்னது ராஜரீக ஆசாரிய கூட்டத்திற்குரிய ஒரு விஷயத்துல யாரோட நம்ம உடன்படிக்கை பண்றோம், யாரை விசுவாசத்துக்குள்ள கொண்டு போறோம்னா, முதலாவது கிறிஸ்துவ இல்லாம பிதா கிட்ட போக முடியாது. அதனாலதான் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவின் இடத்தில் ஒருவரும் வரான். அப்போ அங்க போகணும்னா இப்ப அடுத்தது யாரை விசுவாசிக்க வேண்டியிருக்குன்னா, யாரோடு நம்ம உடன்படிக்கை பண்ண வேண்டியிருக்குன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். பக்கம் 320, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாகிறாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சி. பாருங்க, இந்த ஞானஸ்தானங்கிறது மனம் திரும்புதலுக்கான, பாவங்களை விட்டு வரக்கூடிய, கிறிஸ்துவின் பேர்ல விசுவாசித்து பாவங்கள் கழுவப்படுவதற்கு. அதுதான் என்னது, பாவை அழுக்கை நீக்கக்கூடிய அந்த ஞானஸ்தானமே இல்லாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்தது. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. பாருங்க, கிறிஸ்துவினுடைய மரணத்தினால நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாயிருக்கு. அது என்னன்னா, இந்த முதல் திரையை கடந்து வரக்கூடிய பாவ மன்னிப்பு விசுவாசத்துக்குரியது. ஆனா அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு உரிய ஒரு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் உயிர்த்து எங்க போயிருக்கிறாரு? இப்ப பரலோகத்துல அவருடைய வலது பாரசத்தின் சிங்காசனத்துல அமரக்கூடிய அந்த ரட்சிப்புக்குள்ள போயிருக்காருல்ல, அதே மாதிரியான குமாரனுக்கு சாயலுக்கு ஒத்த சாயலுக்கான ஒரு ரட்சிப்பை அடைவதற்கு நம்மளை என்ன பண்ணியிருக்கான்? இது தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை கூடிய ஞானஸ்தானத்துக்குள் ஒப்பு கொடுக்கணுங்கிறத இந்த ஒரு விஷயம் சொல்ல. இந்த திரை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வெளியில உள்ள பிரகாரத்துக்கு விட்ட இருக்கக்கூடிய அந்த திரையை தாண்டி, பலிபீடத்தை தாண்டி, தண்ணீர் தொட்டியை தாண்டி இந்த சத்தியத்தை கேட்டு வரும்போது ஒரு திரை இருக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அதுதான் என்னன்னா, நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குரிய ஆசாரியத்துவத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குரிய அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல பாபிலோன் மற்றும் பாபிலோன் குமாரஸ்தியை விட்டு வெளியே வந்து தேவனோடு செய்து கொள்கிற சியோன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புக்கான தேர்ந்தெடுப்பு. சரிங்களா? இப்படிப்பட்ட தேர்ந்தெடுப்புக்குள்ள வர நம்மளை மட்டும்தான் ரட்சித்து கொள்ள முடியுமோ ஒழிஞ்சு, நம்ம குடும்பத்தையோ அண்ணனையோ தம்பியையோ சகோதரனையோ சகோதரியோ ஊரையோ எல்லாம் ரட்சிக்க முடியாது. அவங்கவுங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? இந்த ரட்சிப்புக்குள்ள கடந்து வரணும். சரிங்களா? ஏன்னா இது பொதுவான ரட்சிப்பு இல்ல. இந்த தேர்ந்தெடுப்புங்கிறது நாம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையின் ஜீவியத்தினுடைய பலியின் அடிப்படையில இருக்கக்கூடியது. நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோமோ அவர்களை தான் தேவன் என்ன பண்ணுவார்னா தேர்ந்தெடுவார். எப்படி கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில 24,000 பேரை வந்திருந்தாலும் 72 சீசர்கள் அந்த தேர்ந்தெடுப்புக்கு தகுதிப்படுத்தி கொடுத்திருந்தாலும் எத்தனை பேரை தான் அவர் தேர்ந்தெடுத்தாரு?
12 பேர். அந்த 12 பேர்லயும் ஒண்ணு மிஸ் ஆகுது. கிறிஸ்துவிலே 12 பேர்ல ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னா இது எவ்வளவு டஃப்பான ஒரு செலெக்ஷனுக்குரிய ஒரு இலக்குக்குரிய பந்தய பொருள் நம்மளுக்கு தேவன் வச்சிருக்கிறாருங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்மளால முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நம்மளால முடியாது. தேவனால் தான் கூடும். அதனாலதான் பேதுரு கேட்கிற கேள்விக்கு சொல்றார், இது கூடாது. நம்ம அப்படியே என்ன பண்ணிடணும்னா, தேவனே என் மைண்ட் எல்லாம் எதையுமே நான் யோசிக்கல, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒப்பு கொடுத்துடணும். இந்த சமுதாயம், இந்த மதம், இந்த கொள்கை, இந்த அரசியல், இது மாதிரியான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது அத்தனையுமே தூக்கி கடாசி எரிஞ்சு விட்டு உம்முடைய சன்னிதானத்துல நான் வந்து நிக்கிறேன்னு நினைக்கணும். சரிங்களா? அதனாலதான் இந்த லேவியர்களை நம்ம திருத்தணும்னு நினைச்சாலும் முடியாது. இந்த உலக கிறிஸ்தவத்தையோ ஆர்சியோ புரொட்டஸ்டன்டிலோ நம்ம திருத்துறதுக்கான வேலையெல்லாம் இல்லை. எரேமியா 51:9 மற்றும் 6 வசனம். பக்கம் 947. பாபிலோனை குணப்படுத்தும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டு விடுங்கள், நாம் அவரவர் தம்முடைய தேசத்திற்கு போக கடவோம். பாருங்க, நாம் அவரவர் நம்முடைய தேசம் எது? பரலோகத்தை நோக்கி போகணும். அவ்வளவுதான். இந்த கிறிஸ்தவத்தை, புரொட்டஸ்டாண்ட் அமைப்பை, அந்த சபை இந்த சபையெல்லாம் திருத்துற வேலையெல்லாம் நம்ம வேலை இல்லை. நம்ம தேசம் என்னன்னு தேவன் எங்க கூப்பிட்டுருக்காரு, அதுக்கு போயிட்டே இருப்போம். கூப்பிட்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, அதை திருத்துறதுக்கான வேலையெல்லாம் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா உலகத்தை ரசிக்கிற வேலையும் இல்லை நம்ம வேலை. இப்ப நம்மளை ரசித்து கொண்டாதான் நம்ம உலகத்தை ரசிக்க முடியும் பின்னாடி. சரிங்களா? இப்ப நம்மளை தகுதிப்படுத்தினாதான், நீங்களே ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்காம இருக்கும்போது நம்ம எப்படி உலகத்தை போய் ரசிக்க முடியும்? அதனாலதான் நீ முதல்ல ரசிக்க இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்குள்ள உன்னை ஒப்பு கொடுத்துருங்கிறார். அப்போ உலகத்தையே விடும் பொழுது நம்ம கிறிஸ்தவம் என்கிற இந்த அழைப்புக்குள்ள வந்தவங்களை மட்டும் நம்ம சேர்த்து ரசித்து கொண்டு போயிட முடியுமா பரலோகத்துக்கு? அங்கே தேவை 1,44,000 பேர் மட்டும்தான். அத்தனை பேரையும் கூட்டிட்டு போற திட்டம் தெய்வீக திட்டத்திலே இல்லை. அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குது, இல்லைன்னா நம்ம சொல்லலை. ஆனா இப்ப நம்மளை அழைத்திருக்கிற இந்த அழைப்பினுடைய நோக்கம் வந்து பாபிலோனை ரட்சிப்பதற்கல்ல. இந்த சுவிசேஷ யுகம் பெந்தேகோஸ்தே நாள் முதலாய் ஆண்டவருடைய 2ஆம் வருகையில வந்தும் இந்த அழைப்பு இன்னும் முடியாம, அழைப்பு முடிஞ்சிருச்சு, ஆனா அந்த தேர்ந்தெடுப்பினுடைய 1,44,000 பேருக்குரிய வாய்ப்பு கைமாறிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் சொல்லணும். அழைப்பெல்லாம் எப்பயே முடிஞ்சிருச்சு. 1581 ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆச்சு? 140 வருஷத்துக்கு முன்னாடி அழைப்பு முடிஞ்சிருச்சுங்க. புது அழைப்பு, பரலோக அழைப்பு. அந்த அழைப்புல வர வேண்டியவங்க வராததுனால, 1881 வராததுனால, வந்தவங்க தங்களை தகுதிப்படுத்தாதனால, ஒரு சில பேர் ஆசாரிய கூட்டமா கூட உள்ளறிக்கை வந்திருக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆக முடியாது. இல்லைனாக்கே மத்தேயுல பாக்குற மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக வஞ்சகத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. இந்த சத்தியத்துல வந்தவங்க நான் பாக்குறேன், எனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தவங்க இந்த சத்தியத்துல எல்லாமே பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அப்ப தெரிந்தெடுப்புக்குள்ள வந்த ஆசாரிய கூட்டம் கூட வஞ்சிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அழைப்புக்குள்ள இருந்து தேர்ந்தெடுப்புக்குள்ள வர்றதுக்கே தயங்கிக்கிட்டு இருக்கிறோம்னா, தேர்ந்தெடுப்புல வந்தவங்களே நிறைய பின்வாங்கி போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஆகவேதான் இதெல்லாம் ரொம்ப எச்சரிப்பான ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளை செயல்படுத்தும் பொழுது இந்த பாபிலோன் குமாரஸ்தி, ஆர்சி, புரொட்டஸ்டாண்ட ரசிக்கிற வேலை நம்மளுக்கு இல்ல. இந்த முழு சுவிசேஷ யுகமே 1,44,000 பேருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த காலம் முடிஞ்ச பிறகுதான் அடுத்த ரட்சிப்பு. சரிங்களா? ஆகவே கடந்த கூடுகையில கூட ஒரு சகோதரர் வந்து பாடம் எடுத்திருந்தார். நான் கூட தவறாக புரிந்து கொண்டிருந்தேன். ஒரு வசனம், ஏசாயா 61:1 1-2 வசனம் நினைக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், பாருங்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். பாருங்க, 2 விஷயம். ஆண்டவர் 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது 2 விஷயத்த கூறவும் என்ன பண்ணியிருக்கிறார்? கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அப்ப இதுதான் மெயினா. இந்த 2 விஷயம் என்னன்னா, அனுக்கிரக வருஷம் அப்படிங்கிறது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதியை சரிக்கட்டும் நாள் தான் 1000 வருட அரசாட்சி. எல்லாத்தையும் சரியில்லாததெல்லாம் சரி பண்றது. ஆனா சரியில்லாததை சரி பண்ணுவதற்கு முன்பாக சுத்திகரித்து அவர் ஏற்றுக்கொள்கிற
வருஷங்கள்ங்கும் போது இந்த சுவிசேஷ யுகத்துல உள்ள இந்த 1,44,000 பேருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வருஷங்களை நியமிச்சிருக்காங்க. அதுதான் என்னது அனுக்கிரக வருஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த அனுக்கிரக வருஷமும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு நம்ம கிரீடம் கை மாறிக்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் இது நம்ம நீதியை சரி கட்டும் நாள்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 1000 வருட அரசாட்சியில 2ஆம் வருகையில வந்திருக்கும் பொழுது 1000 வருட அரசாட்சி நீதியை சரி கட்டி கொண்டிருக்கிற இந்த நாள்ல வந்து இந்த அனுக்கிரக வருஷத்துக்குரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி ஒன்றும் கொடுக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. முற்பிதாக்களுக்கெல்லாம் இதுக்கு தகுதி இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு போன்றவர்களுக்கெல்லாம், யோவான் ஸ்நானம், அவர்கள் அந்த காலத்துல பிறக்கல. இந்த அனுக்கிரக வருஷத்துல அவர்கள் என்ன ஆகல, பிறக்கல. ஒருவேளை அவங்க எல்லாம் பிறந்திருந்தாங்கன்னா இப்பயே சபை முடிஞ்சிருக்கும். பாருங்க, இதெல்லாம் அவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நம்மளை கூப்பிட்டு இருக்காருன்னா நம்ம அவருடைய அழைப்பை நிராகரிச்சு தேர்ந்தெடுப்புக்கு ஒப்பு கொடுக்கறத டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா அவர் பொறுமையோட தான் இருந்துகிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் எப்போ வருவீங்க? ஆனா நம்ம டிலே பண்றதுல எந்த நியாயமும் இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம பாக்குறோம். ஆகவே இந்த எரேமியா 51ல 9ஐயும் 6ஐயும் திரும்ப படிச்சிடலாம். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டு விடுங்கள், நாம் அவரவர் நம்முடைய தேசத்திற்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது. பாருங்க, அந்த ஆக்கினை, அந்த ஒரு மோசமான காரியங்கள் வானமண்டலம்னா வானலாவிய அளவுக்கு தன்னையே தெய்வீக தன்மைக்கு தன்னையே தேவனாக உயர்த்தி கொள்கிற ஒரு விஷயமாக மாறி போச்சு. சரிங்களா? 6வது வசனம், நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அது நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவீங்கள். பாருங்க, நம்ம அங்கேயே இருக்கிறோம்னா அங்க மாட்டிக்கிட்டு பாபிலோனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, பாபிலோன் குமாரஸ்திக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அதுலயே அழிஞ்சு போயிருவோம். சரிங்களா? ஆகவே அந்த ஒரு காரியத்துல மாட்டாம இருக்கிறதுக்கு அவரவர் தங்களுக்குரிய உரிமை சொத்தா இருக்கக்கூடிய தேசத்தை நோக்கி வருவதற்கு இந்த ஆசாரிய கூட்டத்திற்குள்ளாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பலி செலுத்துவதற்கு நம்மளை தயார் பண்ணணும். நம்ம ஆசாரிய கூட்டத்துக்குரிய அந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வராத வரையும் நம்ம என்னதான் பலி செலுத்தினாலும் அந்த பலி உலக ரட்சிப்புக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஒழிஞ்சு தெய்வீக அதே வேலையை நீங்க ஆசாரிய கூட்டமா போய் உள்ளர்க்கி செலுத்தும் போது அந்த பலியெல்லாம் என்ன ஆயிருது, 1,44,000 பேருக்குரிய பலியா ஆயிருது. அதுக்கு தேவனோடு நீங்க நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குரிய ஞானஸ்தானத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்தாலே ஒழிய இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு நிராகரிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒரு விஷயத்துலதான் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற நமக்கு தேவன் விசேஷ விதமா ஒரு சில அடையாளங்களை நம்மளை இந்த காலகட்டத்துல விசேஷ விதமா ஆண்டவருடைய 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற 1874க்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு சில அடையாளங்களை தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காரு. அந்த தீர்க்க தரிசன அடையாளங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். சரிங்களா? ஆகவே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சீசர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, உம்முடைய வருகை வந்திருக்கும் போது, வருகைனாக்க இங்க என்ன சொல்லப்படுதுன்னா பெருசியா, நீங்க வந்திருக்கிறீங்கிறதுக்கும் இந்த உலகத்தை முடிக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கும் அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்திருக்கிற டேட்டை கொடுங்கலாம் கேட்கல. ஏன்னா 1ஆம் வருகையில வந்திருக்கும் போதே கரெக்ட் டேட்ல வந்திருக்கும் போதே இவர் இங்கதான் பிறப்பார் இங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் தெரிந்திருந்தே கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலர்கள் யூதர்கள் அவரை என்ன பண்ணாங்க, எல்லாம் சேர்ந்துதான் கொண்டு போட்டாங்க. சரிங்களா? இன்னைக்கு அப்படியே 2ஆம் வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேலர்கள்லாம் இல்ல, யூதர்கள்லாம் இல்ல. யார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா 2ஆம் வருகையை? கிறிஸ்தவர்கள் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவரை சிலுவையில அறைந்து கொள்ற அளவுக்கு இந்த பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில தேவனுக்கு எதிரான ஒரு அமைப்பு, தேவனுக்கு எதிரான ஒரு இயக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த மத ரீதியான போதகத்திலும் கொள்கையிலும் மாட்டிக்கிட்டு தேவனுக்கு எதிராக தான் இருக்கிறோம். அதுதான் விஷயம். ஆக அப்படிப்பட்டவர்களா இல்லாம நம்ம இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற போதுதான் அவர் ஒரு சில அடையாளங்களை சொல்றாரு. நீங்க இதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்கள விட்டுட்டு கரெக்டா புரிந்து கொண்டு எது கரெக்ட்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 15வது வசனம். மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதாவில் இருக்கிற மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். சரிங்களா?
அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாலாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாராம். இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பாலாக்கும் அருவருப்பு எதுன்னு தெரியுங்களா? நீக்கிட்டு பாலாக்கும் அருவருப்பை சாதிச்சான்னு பாக்குறோம். அப்ப அன்றாட பலிங்கிறது தினந்தோறும் திருப்பலியை கொண்டாந்துட்டு ரோமர் 12:1 படி நம்மளே பலி செலுத்துறதுங்கிறத விட்டுட்டாங்க. தினந்தோறும் நம்மளை பலி செலுத்தணும் தேவனுக்கு. அப்ப தினந்தோறும் பலி செலுத்தணும்னா நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு நிலைமையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமையில ஆசாரிய கூட்டமா மாறி இருந்தாதான் தினந்தோறும் பலி செலுத்த முடியும். வெளியில இருந்து பலி செலுத்துறதெல்லாம் எந்த பலி தான் அது? இந்த பலி செலுத்தி வேஸ்ட். அது வந்து தேவனுக்கு அங்கீகரிக்கப்படாத ஒரு பலிகளாக தான் இருக்குது. சரிங்களா? அப்ப இந்த பாலாக்கும் அருவருப்புங்கிறதா தன்னையே தேவனுக்கு நேரா ஃபாதர் அப்படின்னு யாரை உயர்த்துக்கிறாங்களோ, ஃபாதர்னாலே யாரு? என்ன அர்த்தம் ஃபாதர்னா? அப்பா. பூமியிலே யாரும் உங்களுக்கு அப்பா இல்ல, பிதாவாகிய தேவனை தவிர சொல்லாதிருங்கள்னு மத்தேயு 23 9 10 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அப்ப இங்க பூமியிலே நம்ம பிதாவாகிய தேவனுக்கு நிகரா வசதி வச்சிருக்கிறோம்னா நம்ம தேவனுக்கு எதிராக இன்னொருத்தரை கொண்டாந்து வசதி வைக்கிறோம். வானலாவி அளவுல யாரை வசதி வைக்கிறோம்? ஃபாதரையும் போப்பையும் பாஸ்டர்கள் இவங்க எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணி வைக்கிறோம்? வசதி வைக்கிறோம். சரிங்களா? அப்ப இதுதான் பாலாக்கும் அருவருப்பு. நம்ம 10 கட்டளையை படிச்சிருப்போம். முதலாம் கட்டளை என்ன? அதுவும் நமஸ்கரிக்கும் தொழுது கொள்ளவும் வேணாம். அப்ப பூமியில உள்ள யாராச்சும் ஒரு மனுஷனை தேவனுக்கு நிகரா ஒரு சுரூபமா உருவாக்கி அவரை ஃபாதர்னு சொல்றீங்க, இல்ல பாஸ்டர்னு சொல்றீங்க, தேவனுக்கு நிகரா உயர்த்துறீங்கன்னா யார தொழுது கொள்றோம்? முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் யார அன்பு செய்யணும்? தேவனை அன்பு செய்யணும். உங்களை நீங்க அன்பு செய்வது போலவே யார் அந்த பிறன்? யார் அந்த பிறன்? அந்த சமாரியன் யாருன்னு கேட்கிறேன். நல்ல சமாரியன் கிறிஸ்து தான். அப்ப கிறிஸ்துவையும் பிதாவையும் அன்பு செஞ்சீங்கன்னா உண்மையிலே நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக உலக ஜனங்கள், மற்றவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாருமே அன்பு செய்வோம். இதுதான் விஷயம். சரிங்களா? இந்த மறைபொருள் அறியாமலே நிறைய பேர் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப பிதாவாகிய தேவனுக்கு நிகராக உயர்த்தக்கூடிய உயர்ந்த ஸ்தானத்துல எதையா வச்சாலும் சரிதான். நீங்க மனசை கொண்டு போய் வச்சாலும் சரிதான், காசை வச்சாலும் சரிதான். ஒரு சில பேர்ல என்ன சொல்றோம்? காசே தான் கடவுள் அப்பா. பாட்டெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? அப்ப எதை கொண்டு போய் எங்க வைக்கிறோம்? கடவுளுக்கு நிகரா வைக்கிறோம். ஒரு சில பேருக்கு வயிறு தான் கடவுள் இல்லைங்களா? இது மாதிரி ஒரு சில பேருக்கு அவங்கவுங்க என்னது கட்சியின் தலைவர்கள் தான் கடவுள். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குது. ஒவ்வொரு கொள்கை கூட நம்மளுக்கு கடவுளா மாறி போயிருது. உண்மையா இப்போ பாருங்க, என்னது எவல்யூஷன் தியரி, அறிவியல்ல டார்வின் கோட்பாடு என்னதுங்க தெரியுமா? மனுஷன் வந்தான். சரிங்களா? அப்ப இந்த கொள்கை வந்து தேவனுக்கு எதிரான ஒரு கொள்கையில கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. அப்ப கடவுளுக்கு நிகரா இன்னொரு விஷயம் அறிவியல் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்கு கடவுளுக்கு நிகரா உயர்த்தக்கூடியது. இது எல்லாமே என்னதுன்னா இந்த தேவனுக்கு எதிராக ஒரு சொரூபத்தை உருவாக்கி நம்ம வணங்குறதுக்கு அறிவியல் ரீதியாவோ, மத ரீதியாவோ, பொருளாதார ரீதியாவோ, அரசியல் ரீதியாவோ எந்த வகையிலையாச்சும் நம்ம கொண்டு போய் வைக்கிறோம்னா அது தேவனுக்கு எதிரான ஒரு விக்கிரக ஆராதனை தான். சரிங்களா? அப்படிங்கும் போதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த பாலாக்கும் அருவருப்பு எங்க போய் உட்கார்ந்துருச்சான்? தேவன் வாசம் செய்கிற அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கு. அப்பனா நாம் தான் தேவனுடைய ஆலயம். நம்ம மைண்ட்லயும் நம்ம சிந்தையிலையும் யார் வந்து உட்கார்ந்து இருக்கிறாப்ப? சரிங்களா? இத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படிங்கிறது என் மைண்டுக்குள்ள இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க மைண்டுக்குள்ள எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த பாலாக்கும் அருவருப்பு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? எங்க ஓடணும்? மலைக்கு ஓடணும். எந்த மலைக்கு ஓடுறது? சரிங்களா? எந்த மலைக்கு போடணும்? கல்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓடணும். இன்னொரு ஞான கல்மலை தான் கிறிஸ்து. சரிங்களா? இன்னொரு மலை இருக்குது. அந்த மலைக்கு பேர் என்னங்க? நித்திய கல்மலை. நித்திய கல்மலை. ஏசாயா படிங்க. பக்கம் 829, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள்,
கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். 26:4. ஓகே. சரி, அதான் யெகோவா தேவன் தான் யாருங்க? நித்திய கல்மலை. ஒரு அப்ப இந்த மலைகளுக்கு சொல்லுங்க. ஓகே, அந்த மலைகளுக்கு ஓடணும்னா 2 மலை இருக்குது. ஒன்னு வந்து நித்திய கல்மலை, யாரு? யெகோவா தேவன். இன்னொரு கல்மலை யாரு? ஞான கல்மலை, கிறிஸ்து. இந்த 2 மலையை நோக்கி ஓடணும். அப்ப கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா ராஜ்யத்திற்குரிய ராஜாவை நோக்கியும், அவருக்கு ஒரு ராஜா இருக்கிறார், மகாராஜா பிதாவாகிய தேவனை நோக்கியும் இந்த இடத்துல இருந்துகிட்டு நம்ம எங்க ஓட வேண்டியிருக்கு? இப்போ மலையை நோக்கி ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம். சரிங்களா? அப்ப இதுதான் ரட்சிப்பினுடைய விஷயத்துல நம்ம எங்க இருக்கிறோம், இப்ப எங்க ஓடணும். எல்லா விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம நிக்க வேண்டிய இடம் அது இல்ல. இப்ப எங்க ஓடணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓட வேண்டிய இடத்துக்கு ஓடிதான் ஆகணும். நின்னம்னா அழிவு நிச்சயம். இந்த பாபிலோன் குமாரஸ்திக்கும் அழிவு நிச்சயம். அத கழுத்துல கட்டி வெந்திரக்கல்ல கட்டி கடலுக்குள்ள போடுற ஜட்ஜ்மெண்ட் அது. சுத்தமா அழிவு தான். அது இருக்கவே இருக்காதான். ஆர்சி புரொட்டஸ்டாண்ட் அமைப்பு ஒண்ணு கூட எந்த மதமுமே இருக்காது. அது ஜட்ஜ்மெண்டினுடைய முடிவு அது. ஆனா நம்ம அதை நம்பிக்கிட்டு அழிஞ்சு போற ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு நம்ம நித்திய கல்மலையும் ஞான கல்மலையை நோக்கி ஓட வேண்டிய வாய்ப்பு கிடைச்சும் நம்ம ஓடாமையா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம்னா நம்ம தீர்ப்பை நம்மளே எழுதிக்க வேண்டியதும். சரிங்களா? மத்தேயு 24:15 படிச்சோம். சரிங்களா? இப்ப 16 படிக்கலாம். யூதேயாவில் இருக்கிறவங்க எங்க ஓடணும்? மலைகளுக்கு ஓடணும். சரிங்களா? அப்ப இந்த யூதேயா அப்படிங்கிறது இந்த மலையாகி பிதாவையும் குமாரனையும் நோக்கி ஓடணுங்கிறதான். இப்போ யூதேயாங்கிறது அன்னைக்கு எதுவா இருந்துச்சு? முழு 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் சமாரியாவை மையப்படுத்தி அது விக்கிரக ஆராதனையுடைய கோட்டையா மாறிடுச்சு. அந்த 10 கோத்திரம். சரிங்களா? இந்த 2 கோத்திரத்துலதான் ஆலயம் இருக்குது. தேவன் வாசம் செய்வதற்கு நிழலான ஒரு ஆலயம் இருக்கு. ஆனா இந்த ஆலயம் இருக்கிற ஜெருசலேம் என்கிற தலைநகரை கொண்ட யூதேயாவில் இருந்தீங்கன்னா நீங்க யூதேயாவில எல்லாம் இருக்காதீங்க. ஏன்னா அது 70 AD என்ன ஆயிரும்? 70 AD என்ன ஆச்சு? அந்த ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு. அந்த ஆலயத்துல எல்லாம் தேவன் வாசம் செய்யறது இல்ல. சரிங்களா? அப்ப எதுலதான் வாசம் செய்யறேன்னு சொல்லிட்டார்? நம்மில் வந்து வாசம் செய்யறேன்னு சொல்லிட்டார். அப்ப அந்த ஆலயத்தை நோக்கிய பயணத்துக்கு மலையை நோக்கி நம்ம ஓடணுங்கிறப்ப இந்த யூதேயா அந்த காலத்துல தேவன் வாசம் செய்கிற ஒரு இடமாக எண்ணப்பட்டது. அதற்குரிய சிலுவையில் கிறிஸ்து மரிக்கிற வரையும் அதற்குரிய ஆராதனை முறைமைகள்லாம் பின்பற்றப்பட்டது. ஆனா கிறிஸ்து மரிக்கும் போது அந்த திரை மேல் தொடங்கி கீழாக கிழிக்கப்பட்டு முழுவதுமே ஓபன் ஆயிடுச்சு. மாமிச அந்த ஆலயத்திலே ஓபன் ஆயிடுச்சு. அது நிராகரிக்கப்பட்டாச்சு. அந்த கல்கினால் செய்யப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரமும் ஆலயமும். அப்ப நம்மளுக்கு இந்த யூதேயா என்னும் அந்த இடத்துல நிக்கிறவங்களை பார்த்து மலைக்கு ஓடணும்னா இன்னைக்கு ஆண்டவருடைய 2ஆம் வருகை 1ஆம் வருகையில எதிர்பார்த்து அந்த யூதர்கள்ல இருக்கிறவங்க உண்மையிலே அந்த அருவறுப்புகள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா மலைக்கு ஓடுங்கன்ட்டாங்க. இன்னைக்கு 2ஆம் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற யூதேயா யாரு? அன்னைக்கு யூதேயா, இன்னைக்கு யாரு? கிறிஸ்துவினுடைய சபை. அப்ப சபையா இருக்கிற நாம இந்த யூதேயாங்கிறது எப்படி இருக்குன்னா அருவறுப்புகள் நிறைந்த பாலாக்கும் அருவறுப்புக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தில் பாலாக்கும் அருவறுப்பு இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிவிட்டது. அன்னைக்கு யூதேயா இருந்துச்சா, இன்னைக்கு எது இருக்குது? கிறிஸ்தவம் இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? இப்ப மலையை நோக்கி ஓடணும். சரிங்களா? அப்ப இந்த யூதேயா எதற்கு நிகராக ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1, 8, 9 படிக்கலாம். பக்கம் 806 ஏசாயா 1:1. ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்கள் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். இப்ப நம்ம யூதாவை மட்டும் எடுத்துக்குவோம். சரிங்களா? இதுல எருசலேம்ங்கிறது அதுல முக்கியமான ஆலயம் இருக்கிற இடம். ஓகே, அதை குறித்த ஒரு தரிசனம். சரிங்களா? படிங்க. வானங்களை கேளுங்கள். ஓகே, 8க்கு வந்துருங்க. 8ஆம் வசனம். சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்தி இருக்கிறாள். 9. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காது இருந்தாரானால்
நாம் சோதமை போலாகி கொமேராவுக்கு ஒத்திருப்போம். ஓகே, அப்ப இந்த யூதேயாங்கிறது கொஞ்சோண்டு மக்கள் இந்த யூதேயாவில இருந்து ஓட வேண்டியவர்களா இருக்கிறோங்கிறத ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். எங்க ஓடணும்? மலைகளை நோக்கி. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த யூதேயா எதற்கு ஒத்தி இருக்குதுன்னா, கொஞ்சோண்டு ஜனங்கள் அந்த சியோனுக்குரிய அந்த வாய்ப்புல உள்ள 1,44,000 பேர் இந்த யூதேயாவில் இருக்கிறாங்களாம். அதனால அது கைவிடப்பட வேண்டியிருக்கு. ஆனா அது எதற்கு ஒத்தி இருக்கா? குச்சி போலவும் சின்னமா இருக்குது. அவ்வளவு பெரிய விஷயத்துல ஒரு சின்னமா இருக்கு. இன்னொன்னு எதுக்கு ஒப்பிட்டுட்டார் பாருங்க? சோதோமுக்கும். சரிங்களா? அதுல அந்த சோதோம் குமாராவுல யாரு இருந்தா? அழிஞ்சு போனுச்சு. அந்த சோதோம் குமாராவுல யாரு இருந்தா? அந்த லோத்து மாதிரி இருக்கிறோமா இப்ப? புரியுதுங்களா? இப்ப இந்த லோத்து இருக்கிறதுனாலதான் அந்த சோதோம் குமாரா அது வரையும் அழியல. ஆனா அழிக்கணும்னு திட்டம் போட்டாச்சு. எதை அழிக்கணும்னு? இது சோதோம் குமாரா யாருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? யூதேயாவும். யூதேயானா இப்ப யாரு? முழு கிறிஸ்தவ மண்டலம், ஆர்சி, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்தே எல்லா சபையும் சேர்த்ததுதான். எப்படி இருக்கான் இப்ப தேவனுக்கு? சோதோம் குமாரா மாதிரி இருக்கான். எது? உலகத்துல உள்ள இந்து முஸ்லீம் எல்லாம் இங்க பேசல. எதை பேசிக்கிட்டு இருக்கிறாரு? இந்த இந்த யூதேயாங்கிறது கிறிஸ்தவ மண்டலம். இந்த கிறிஸ்தவ மண்டலம் தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கு? சோதோமுக்கும் குமாராவுக்கும். சோதோம் குமாரா மக்கள் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்களா? இந்த தப்பு எல்லாம் மற்றவங்க யாரும் பண்ணலையா? சரி, ஓகே, அவங்க அன்னைக்கு அதிகமா பண்ணாங்க. இன்னைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு சோதோம் குமாரனுடைய பெரிய தப்பே என்னதுங்க? ஆண்கள் ஆண்களோடு, பெண்கள் பெண்களோடு உடலுறவு கொள்கிற வேசி மார்க்கத்தினுடைய உச்சம். இப்ப குறைச்சாவா இருக்கு? இன்னைக்கு உலகமே சோதோம் குமாராவா தான் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த யூதேயாங்கிற கிறிஸ்தவ மண்டலமாகிய கிறிஸ்தவ நாடுகள் மத்தியில தான் இவ்வளவு அருவருப்பு. அதாவது ஹோமோசெக்ஸ் பாருங்க, இது போப்பே அங்கீகரிக்கிறார். கிறிஸ்தவ மண்டலத்தின் ஒரு முக்கியஸ்தரே என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். அப்ப இது சோதம் குமாரா தானே? இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப தேவனுடைய பார்வையில இந்த கிறிஸ்தவ மண்டலம், ஆர்சி, புரோட்டஸ்டாண்ட் அமைப்புகள் எப்படி இருக்குது? சோதம் குமாராவை போல இருக்கு. இது நிச்சயமாக தீர்மானிக்கப்பட்ட அழிவுக்குள்ள இருக்குது இந்த கிறிஸ்தவ மண்டலம். ஆனா ஏன் அழிக்கல? இப்ப ஏன் அழிக்கல? எல்லாரையும் மனம் திரும்புறதுக்கு இல்ல, அதுக்குள்ளதான் யார் இருக்கிறாப்ப? பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில யார் இருக்கிறா? இப்ப நீங்களும் நானும் எங்கதான் இருக்கிறோம்? அவைகள் மத்தியில தான் இருக்கிறோம். இப்ப நம்ம தான் விடுதலை ஆக வேண்டி இருக்கு. அதனாலதான் இங்க இப்படி சொல்றார். 10:21 வசனத்தையும் வாசிங்க. குமாராவின் ஜனமே, என் தேவனுடைய வேதத்திற்கு செவி கொடுங்கள். 21. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதன் குடி கொண்டிருந்தது, இப்பொழுது அதன் குடிகள் கொலைபாதகர். பாருங்க, அப்ப அந்த சோதோம் குமாராவுக்குரிய ஒரு விஷயம் ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சான். இந்த யூதேயாங்கிற கிறிஸ்தவ மண்டலம் ஆதி சபை எப்படி இருந்துச்சு? சூப்பரான சபை. அப்ப இப்பதான் என்ன இருக்குது? சோதோம் குமாராவின் நிலைமையில இருக்குது. அதனாலதான் ஆண்டவருடைய 2ஆம் வருகை சொல்லும் போது நோவின் நாட்களில் நடந்தது போல அங்கே இந்த 1ஆம் உலகம் அழிஞ்சிச்சு. அதுல 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். அதே மாதிரி லோத்தின் நாட்களில் நடந்தது போல அப்ப நடக்கும். அப்ப மனுஷகுமார் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது இந்த சோதோம் குமாராங்கிறது எதுனா ஆர்சி மற்றும் புரோட்டஸ்டாண்ட் தான். 2 நகரம். எது? ஒன்னு ஆர்சி, இன்னொன்னு அதுல இருந்து வெளியே வந்த புரோட்டஸ்டாண்ட். இது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? யூதேயா கிறிஸ்தவ மண்டலத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இவைகள் மத்தியில தான் யார் இருக்கிறோம்? இந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்புள்ள சிலர். சரிங்களா? ஆகவேதான் இத இவ்வளவு வைராக்கியமா தேவன் நம்மளுக்கு சொல்றாரு. எசேக்கியேல் 16:46.
எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 46 வசனம். உன் இடதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திலுமாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை, உன் வலதுபுறத்திலே தானும் தன் குமாரத்திலுமாய் குடியிருந்த சோதம் உன் தங்கை. பாருங்க, அதாவது இந்த இஸ்ரேல் யூதா கோத்திரத்தினுடைய விஷயத்தை சொல்லும் போது இது ரெண்டையுமே எப்படி ஒப்பிட்டுட்டாரு? அக்கா தங்கச்சி மாதிரி. இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கமும் ஆர்சியும் புரோட்டஸ்டாண்ட் எது? ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி. ஆகவேதான் இதுல இருந்து நீங்க 63வது வசனம் படிங்க. 63ஆம் வசனம். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 35 படிங்க. 35ஆம் வசனம். ஆகையால் வேசியே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வேசித்தனத்தையும் அசுத்தம் பாய்ந்தபடியினாலும் நீ உன் காம விகாரிகளோட அருவருப்பாகிய உன் நரகலான விக்கிரங்களோடும் வேசித்தனம் பண்ணி இவைகளுக்கு உன் பிள்ளைகளின் இரத்தத்தை படைத்ததினால் உன் நிர்வாணம் திறக்கப்பட்டபடியினாலும் இதோ நீ சம்பவம் பண்ணின உன் எல்லா காம விவகாரிகளையும் நீ நேசித்த யாவரையும் நீ பகைத்திருக்கிற அனைவரையும் நான் கூடி வர செய்து. ஓகே, இப்ப பாருங்க, இதெல்லாம் படிக்கிறதுக்கு அருவருப்பா இருக்கு மனசளவுல. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையான கிறிஸ்து என்னும் மணவாளனை விட்டுட்டு இன்னைக்கு போப்பு மார்க்கத்தின் தலைமையில் உள்ள ஃபாதர்களையும் பாஸ்டர்களையும் தான் நம்ம எதா வச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம யாருக்கு நியமிக்கப்பட்டவர்களா எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு அடிமைகளாகவும் அவர்களுக்கு மனவாட்டிகளாகவும் தேவனுக்கு அருவருப்பான வேசி மார்க்கத்தில் இருக்கிறோமா? இந்த பொம்பளைய பத்தி பேசும்போது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்லிட்டாரு? வேசி, தண்ணீர்கள் மத்தியிலே வந்து இருக்கிற ஒரு வேசி. சரிங்களா? அந்த வேசிகளுக்கெல்லாம் தாய் தான் இந்த பாபிலோன். அந்த பாபிலோன் குமாரஸ்தி, அவளும் வேசி, எல்லாம் வேசி. என்ன வேசினா என்ன? உண்மையான புருஷனை விட்டுட்டு இன்னொரு புருஷனுக்கிட்ட போறது. அப்ப கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளன் விட்டுட்டு பவுலையும் பேதுருவையும் யாக்கோப்பையும் அன்னைக்கு பின்பற்றினவர்களும் வேசி மார்க்கம் தான். அதே மாதிரி கிறிஸ்துவாகிய ஆண்டவர் என்னும் ஒரே மணவாளனை விட்டுட்டு இன்னைக்கு நமக்குன்னு ஒரு குருமார்களை வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள தொழுதுகிட்டு இருக்கிறோம்ல, அதுவும் வேசிதான். அதனாலதான் நியமிக்கப்பட்ட கிறிஸ்துவை விட்டுட்டு நம்ம போக கூடாது. ஆனா இன்னைக்கு சோரம் போய் இன்னைக்கு முழு கிறிஸ்தவமும் கிறிஸ்து என்னும் மணவாளனை விட்டுட்டாங்க. ஆகவேதான் நம்ம இது தெரிஞ்சிச்சுன்னா இவைகள் எல்லாம் விட்டுட்டு இப்ப எதை நோக்கி ஓடணும்? கல்மலையை நோக்கி ஓடணும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். ஏசாயா 26:4, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4, இது ரெண்டுமே என்னது? ஞான கல்மலை, நித்திய கல்மலை. சரிங்களா? ஆகவே நம்ம நாட வேண்டியது, ஓட வேண்டியதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல மேலானவைகளே நாடுங்கள். இந்த உலகத்துல உள்ளதை பார்க்காதீங்க. தேவன் எங்க கூப்பிட்டு இருக்காரு, அங்கே உள்ள உங்களுடைய மகிமையான ஸ்தானம் என்ன, அந்த அழைப்பு என்ன, எப்படிப்பட்ட தேர்ந்தெடுப்புல உங்களை வசத்தம்னு நினைக்கிறாரு. நம்ம அருவருப்பான இந்த ஒரு மனுஷ மார்க்கத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு, சமுதாய கொள்கையில மாட்டிக்கிட்டு, மனித கொள்கைகளுக்குள்ளாக மாட்டிக்கிட்டு நம்ம இப்படி இருக்கிறோமா அப்படிங்கிறத பத்தி சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 16 முடிச்சிட்டோமா? படிங்க, தொடர்ந்து. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இது வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். சரிங்களா? மேல் வீட்டுல இருக்கிறவன் எதையாச்சும் எடுக்கிறதுக்கு கீழே வரக்கூடாது. இது இன்னும் வேதத்துல முறையா கற்பது எப்படிங்கிற அந்த பாடத்திலே சொல்லிட்டோம் நம்ம. இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. வீட்டின் மேல இருக்கிறவன் கீழே இறங்கக்கூடாது. எப்ப 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 இந்த வசனத்தை ஏன் கொடுத்தாரு? மத்தேயு 24:3 படிங்க. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இந்த உலகத்தை முடிக்க போறாருன்னா, ஆல்ரெடி வந்துட்டா, இந்த உலகம் முடிக்க போறாருன்னா, உலகம் முடியணும்னா அறுவடை உலகத்தின் முடிவு. இந்த 1,44,000 பேர் முடியும் போது உலகம் முடிஞ்சிடும். அறுவடை உலகத்தின் முடிவு. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்பு இருக்குங்க. தயவு செய்து வந்துருங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் தேவன்.
இந்த அழைப்பு அப்படிப்பட்ட ஒரு அழைப்புல தான் இப்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ராஜ்யம் வந்துருச்சு, கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டார், ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு, வந்துருங்க வந்துருங்கன்னு கூப்பிடுறாரு. அப்ப இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது இந்த உலகத்துக்கு முடிவு. அப்படி முடிவு வரக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல தான் வருகையில இந்த அடையாளத்தை சொல்றார், மேல் வீட்டுல இருக்கிறவன் கீழே வராத. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இருக்கிறார் என்றால் மேல் வீட்டுல இருக்கிறவன் எல்லாம் எங்க வரக்கூடாது? கீழ் வீட்டுக்கு வரக்கூடாது. இருக்கிறதே கூரை வீடும் ஓட்டு வீடும் ஒரு ஃப்ளோர் மாடி, ஒரு ஃப்ளோர்ல உள்ள மாடி தான். ஆகவே நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, உடனே இப்போ ஒரு வீடை கட்டி அதுக்கு மேல உள்ள இன்னொரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கட்டி அங்கேயே போய் தங்கிக்கங்க. அப்படி இருந்தாதான் இப்ப நீங்க என்ன பண்ண முடியும், சரிங்களா? அப்ப மேல் வீட்டுல இருக்கிறவன் கீழ் வீட்டுக்கு வரக்கூடாது. எப்ப எப்ப இப்ப நம்ம ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, இப்ப எல்லாரும் நீங்க இங்க கிரவுண்ட்ல எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, தப்பா போச்சு. இப்ப இருக்கிறதே நம்ம எங்க இருக்கிறோம்? இப்ப உட்கார்ந்து இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த கூடுகை பண்ணோம்னா ஓகேங்களாம், அப்படித்தானே? அப்ப மேல் வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? கீழே இறங்கக்கூடாது. அப்ப கீழ் வீடுனா என்ன, மேல் வீடுனா என்ன, சரிங்களா? அப்ப மேல் வீடுனா என்ன படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 4 வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, இந்த அழைப்பை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. பரலோக அழைப்புக்கு உங்களுக்கு பங்கு இருக்குது. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பரிசுத்த சகோதரரே. பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் அந்த பங்கு இருக்குது. லாக்கன் 44க்கு மட்டும்தான் அந்த பங்கு இருக்குது. எவ்வளவு கிளியரான வசனம் தெரியுங்களா? பரலோக அழைப்புக்கு, அந்த கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் அமர்வதற்கு அந்த 1,44,000 பேருக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்தவான்களே. பாருங்க, படிங்க. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. அவரை கொஞ்சம் கவனிங்க, அவரை கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர், எந்த வீட்டுக்கு ஆளு அப்படின்னு பாருங்க, படிங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல. தேவனுடைய வீடு அப்படின்னா மோசே எந்த வீட்டுல உண்மை உள்ளவனா இருந்தா? அதான் தேவனுடைய வீடு எது? அந்த அங்கே பரலோகத்துல யார் இருந்தார்? அவரு தேவனுடைய வீட்டுல அவர் உண்மையா இருந்தாராம். ஆசரிப்பு கூடார மத்தியில் இருந்துச்சு. அந்த வீடு எதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில உண்மையா இருந்தார். சரிங்களா? அதுக்கு வேணா ஒரு வசனம் வேணா படிங்க. இவனும் உண்மை உள்ளவனா என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். பக்கம் 185. என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அப்ப அவருடைய வீடு எதுனா இஸ்ரேல் ஜனங்கள், தேவனுடைய வீடு. பூமியில உள்ள அவருடைய வீடு எங்க இருந்துச்சுன்னா, அவர்கள் யார் மத்தியில தேவன் வாசம் இருந்தார்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில. அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில மோசே எங்கும் எல்லார் மத்தியிலுமே உண்மை உள்ளவனாய் இருந்தான். அந்த வீடு எதுங்க? இஸ்ரேல், மாமிச இஸ்ரேல். அதுதான் கீழ் வீடு. அல்டிமேட்லி அது கீழ் வீடுனா எது மேல் வீடு? படிக்கலாம் பாரு, படி. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யார்? நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மெசியா. அவரை பிதாவாகிய தேவன் ஒரு வீட்டுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாராம். எந்த வீடுன்னு பாருங்க, படிங்க. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கவனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். யாரு? கிறிஸ்து. ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். அப்ப எந்த வீட்டுல அவர் உண்மையா இருந்தாரு? மாமிச இஸ்ரேல் மத்தியில உண்மையா இருந்தார். படிங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப அந்த வீட்டுக்கு, இஸ்ரேல் என்ற மாமிச வீட்டுக்கு, பூமிக்குரிய அந்த மாமிச இஸ்ரேல் வீட்டுக்கு மேல் வீட்டுக்கு யார் உண்மை உள்ளவரா இருந்தாரு? அந்த வீட்டுக்கு மேல் உள்ளவருக்கு உண்மை உள்ளவர். அப்ப மேல் வீடு எது? வீடு
வீடு பரலோகம். அதனாலதான் அவர் என்ன சொன்னார் ஆண்டவர் யோவான் 14ஆம் அதிகாரத்துல, நான் போய் வீடு நிறைய இருக்குது, அங்க போய் நான் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேங்கிறார். அப்ப மேல் வீடுனா என்ன? பரலோகம். கீழ் வீடுனா என்ன? பூமி. இவ்வளவு சிம்பிளா சொல்ற வேண்டிய விஷயத்த ஆண்டவர் என்னமோ பாதியை தொட்டு அப்படியே சொல்லிட்டு போனதுல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தொடர்ந்து வாசிச்சிருங்க 5 வரையுமா ஆரம்பிங்க. கிறிஸ்துவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால். அப்ப அந்த மேல் வீட்டுக்குரிய ஒரு விஷயத்துல உறுதியாய் பற்றி கொண்டிருங்க. அப்ப மேல் வீடு எது? பரலோகம். சரிங்களா? அப்ப மேல் வீட்டுக்குரியவர்களா இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீங்க இந்த பூமிக்குரிய அந்த கீழ் வீட்டுக்கு இறங்கி வராதீங்க. அப்ப கீழ் வீடுங்கிற பூமிக்குரிய அலுவல்கள், பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய செயல்பாடுகள், பொண்ணு கொடுக்கிறது, பொண்ணு எடுக்கிறது, காசு சம்பாதிக்கிறது, வீடு, அது இது, இந்த காரியம் எல்லாம் இனிமே எந்த வீட்டை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு? இப்ப பரலோகம். மேலானவைகளே நாடுங்கள் சொன்ன பிறகு அப்புறம் எதுக்கு கீழானவைகளை நாடணும்? அப்ப ஆண்டவர் சொல்ல வந்த ஒரு விஷயம், மேல் வீட்டுல இருக்கிறவன் எவனும் கீழே வரங்காதனாக்கே நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அது மேலேயே இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இல்ல. நாமெல்லாம் எந்த வீட்டுக்காரவங்க? பரலோகத்துக்குரிய மேல் வீட்டுக்காரவங்க. கீழ் வீட்டின் அலுவல்களுக்கு நாம் கொடுக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில அவர் நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கீழ் வீட்டு அலுவல்களை செயல்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு பதில் தான் இங்க சொல்றாரு. தொடர்ந்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காது இருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். ஓகே, வயல்ல இருக்கிறவன் வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க வரக்கூடாது. வயலுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? ட்ரெஸ் நிச்சயமா நாஸ்தி ஆயிடும். அப்புறம் வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்காதன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு தானங்க வரணும். திரும்ப அல்டிமேட்லி வீடுனாலே இந்த உலக அலுவல்கள் தான். ஆனா இப்ப நம்மள எங்க இருக்கிறோம்? அப்ப வயல்ல இருந்தாக்கி என்ன ஆகும்? சரிங்களா? வயல்ல இருக்கிறவங்க அறுவடை காலத்துல இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நடுற காலத்துல இல்ல, அறுக்கிற காலத்துல இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த வயல்ல விட்டுருக்கிறாரு. இப்ப நாங்க இந்த சத்தியம்லாம் கேட்டுட்டாங்க, நாங்க இந்த ஓட்டத்தை ஓடி நாங்க அப்படியே போயிடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு சத்தியத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லாம போறோம்னா மற்ற தானியங்களை அறுத்து களஞ்சியத்துல சேர்க்க முடியுமா? அப்ப நாங்கெல்லாம் இப்ப எங்க இருக்கணும்? இப்போ அறுவடையாளர்கள்லாம் எங்க இருக்கணும்? வயல்ல இருக்கணும். வயல் எதை அடையாளப்படுத்துது? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 36. நிலம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நிலம் உலகம். நிலம் வயல். நிலம் ஃபீல்ட் இஸ் வேர்ல்ட். இந்த உலகத்துல நம்ம இருக்கணும். ஏன் இருக்கணும்னா இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டு அந்த ஜீவிக்கும் போது நம்ம பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில இருக்க முடியாது. இப்போ ஓடும் போது வயல் இருக்குது. இந்த உலகத்துலதான் இருக்கணும். அப்ப நம்ம இந்த உலகத்திலேருந்து பிரிஞ்சு வந்துட்டோம். ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு? இப்போ இந்த உலகத்துலதான் வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறார்? இப்ப அறுவடைக்கு. அறுத்துக்கிட்டு இருக்கும்போது ட்ரெஸ் கொஞ்சம் அழுக்குதான் ஆகும். அதுக்காக திரும்ப இந்த உலக அலுவல்களுக்குரிய ஒரு விஷயத்துல, உலக காரியங்களுக்குரிய கொள்கைகள்ல திரும்ப இதே வீட்டுக்குள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்குவோம், நீதியின் வஸ்திரத்துக்குள்ள போயிருவோம். மன்னிக்குவோம், சுய நீதி வஸ்திரத்திற்குள்ள போயிருவோம் அப்படிங்கிற ஒரு சில பேர் தங்களை ரட்சிப்பதற்கு சுயநீதி வஸ்திரத்துக்காக போவாங்க. இந்த உலகத்துக்குள்ள பிரம்மாண்டமான நல்லவங்க மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, பெரிய பெரிய லெவல்ல அப்படியே நல்லவங்க மாதிரி இருக்கக்கூடியது, அதுதான் சுய நீதி வஸ்திரம். அந்த மாதிரி வஸ்திரத்தை மாத்துறதுக்குள்ள கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய நீதியின் வஸ்திரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அவர் நம்மள ரத்தத்தை நம்ம ஏதோ தவறு செய்யறோம்னா நிச்சயமா அவருடைய ரத்தத்தினால கழுவிடுவார். அதே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இப்ப என்ன பண்ணணும்? இந்த உலகத்திலிருந்தே தொடர்ந்து எங்கதான் போகணும்? இப்ப மலையை நோக்கி, பிதாவையும் குமாரனையும் நோக்கிய ஓட்டத்துலதான் ஓடணும். அப்ப வயலில் இருக்கிற நாம இந்த உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்துட்டாருங்க. வசனம் இருக்கு யோவான்ல. ஆனாலும் உங்களை நான் இதே உலகத்துலதான் நான் உங்களை விட்டு வைக்கிறேங்கிறார். ஏன் விடுறாரு? அவருடைய சாட்சியை, அவருடைய காரியங்களை, அவருடைய வேலையை செய்வதற்கு. இல்லைனாக்கி நம்ம இந்த சத்தியத்தை கேட்டு இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துக்குள்ள வந்தவனே டக்குன்னு என்ன பண்ணிருக்கணும்? மேல போயிருக்கணும். அப்படி அல்ல, நம்மள இந்த உலகத்திலே வச்சு
இன்னும் நிறைய வேலையெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது, அதெல்லாம் செய்யணும். அவருக்கு ஏற்ற பலிகளை செலுத்தணும். இந்த ஆசாரிய கூட்டத்துக்குள்ள போகணுங்கிறப்ப ஒரு ஒரு திரையை தாண்டி இன்னொரு திரை இருக்கு. அதான் என்னது, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவுல உள்ள ஒரு திரை. அந்த திரையும் ஒரு மரணத்தை அடையாளப்படுத்துது. அதான் லிட்ரலா அந்த திரை தாண்டும் போது இந்த மாமிசத்தை விட்டுட்டு, இந்த லிட்ரலான மாமிசத்தை விட்டுட்டு ஆவிக்குரிய சரீரத்துல பரலோகம் போயிடும். அப்ப இந்த திரையில இருந்து அடுத்த திரைக்குள்ள போறதுக்கு ஒரு பயணம் இருக்குது இல்லையா, அதுதான் ஓட்டம். எந்த ஓட்டம்? மலையை நோக்கிய ஓட்டம். அதுல நம்ம எங்க இருக்க கூடாது? இப்ப வீட்டுக்கு போக கூடாது. மேல் வீட்டுக்குரியவங்க கீழே இறங்க கூடாது அந்த வீட்டுக்கு, இந்த உலக அளவுகளுக்கு. ஒருவேளை நம்ம இதே உலகத்துலதான் இருக்கிறோம், இந்த உலகத்துல எதற்காக இருக்கிறோங்கிறத புரிஞ்சுட்டு திரும்ப இந்த உலக அலுவல்களுக்குள்ளாக, உலக காரியங்களுக்குள்ளாக நம்ம என்ன போய் சிக்க கூடாது. சரிங்களா? லௌகீக கவலைகளினாலும் பெருந்திண்டியினாலும் லூக்காவுல நம்ம படிக்கிறோம் இல்லையா, அவைகளுக்கு நம்ம மாட்டிக்க கூடாது. ஏன்னா உங்கள் ரட்சிப்பு ரட்சகர் உங்களை தலையை ஏறெடுங்கள் அப்படின்னு சொல்லி லூக்காவுல படிக்கிறோம். சரிங்களா? ஆக இந்த மாதிரி உலக அலுவலுக்குள்ளாக நம்ம மாட்டிக்க கூடாதுங்கிறத சொல்றார். தொடர்ந்து மத்தேயுல வந்துருங்க, 24ஆம் அதிகாரம் 17. 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வீட்டில் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது இப்ப இந்த அந்நாளிலே பால் கொடுக்கிறவர்களுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் ஐயோ. இப்ப இந்த 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 வசனத்தை இப்ப அடுத்த 2 வசனம் பார்த்துட்டு அப்புறம் போய் பார்ப்போம். சரிங்களா? அப்ப நம்ம 20வது நீங்கள் ஓடி போகணும். இப்ப எங்க ஓடணும்? இல்ல நம்ம எங்க ஓடணும்? யாரை நோக்கி ஓடணும்? கிறிஸ்துவையும் பிதாவையும் நோக்கி பரலோகத்துக்கு ஓடணும். நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க இப்ப. சரிங்களா? இப்போ கடந்து ஓடுகிற ஒரு நிலைமையில தான் இப்ப கிறிஸ்து 2ஆம் வருகையில 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு ஓடக்கூடாதுன்னு சொல்றாரா, வேற எதுவும் சொல்றாரா? அப்ப ஓடலாமா? திரும்ப வேணா படி. ஓடலாமா ஓடக்கூடாதா? ஓகே, அது அப்புறம் பார்ப்போம். அந்த பாயிண்ட்குள்ள வரணும். அதனாலதான் அது. இப்ப நம்ம ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னன்னா, ஓடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரா? ஓய்வு நாளிலாவது மாறி காலத்திலாவது சம்பவியாதபடி அட்வான்ஸா ஜெபம் பண்ணிக்கங்கிறார். சரிங்களா? சரி, இப்போ ஓய்வு நாள்னா எத்தனாவது நாள்? 7ஆம் நாள். சரிங்களா? மாறி காலம்னா என்னது? மழைக்காலம். மழை வரணும்னா என்ன வரணும்? மேகம் வந்தா அது மேல யாரு வருவா? சரி, 6000 வருஷம் ஒரு நாள் கர்த்தருக்கு 1000 வருஷம். 6000 வருஷம் எப்ப முடிஞ்சிச்சு? ஆதாம் படைக்கப்பட்டதுல இருந்து 6000 வருஷம் எப்ப முடிஞ்சிச்சு? கிரானாலஜி பார்த்தோமா? பார்த்தோம், ஆனா மறந்து போச்சு. 874ல 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க. ஆதாம் படைக்கப்பட்டதுல இருந்து 1874ல 6000 வருஷம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்படின்னா 6000 வருஷம் அப்படின்னா ஒரு வருஷம் கர்த்தருக்கு எத்தனை நாள்? 1000 வருஷம். 6000 வருஷம்னா 6 நாள் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இருக்கிறது எத்தனாவது நாள்ல? 7வது நாள்ங்கிறது 7வது 1000 வருஷத்துல 150 வருஷம் கழிச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ 7வது 1000 வருஷத்துல 6153வது வருஷத்துல இருக்கிறோம் இப்போ. அப்பனா இப்ப நம்ம ஓடுறதே எந்த நாள்ல தான்? ஓய்வு நாள்ல தான். இந்த கர்த்தருடைய நாள்ங்கிற அந்த ஓய்வு நாள், நியாய தீர்ப்பின் நாள், 1000 வருட அரசாட்சியில தான் இப்ப நம்ம ஓடுறதே இருக்குது. அப்படின்னா மழை வரணும்னா, மாரிக்காலம் வரணும்னா மேகம் வரணும். மேகத்தின் மேல எப்ப வருவார் ஆண்டவர்? எப்ப வருவார்? 2ஆம் வருகையில வருவார். 1874க்குரிய ஒரு விஷயமே ஓய்வு நாளையும் மேகத்தின் மேல் வரக்கூடிய அந்த நாளை தானே இந்த வசனம் சொல்லுது. அப்பனா 1874க்கு முன்னாடி நீங்க ஓடுறது ஈஸியா இருக்கும். ஆனா இந்த நாள்ல ஓடணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
அதனால 1874 முன்னாடி உள்ளவங்க ஜெபம் பண்ணிக்கலாம். ஓய்வு நாளுக்கு முன்னாடியும் மாரி காலம் 2ஆம் வருகை ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்? ஜெபம் பண்ணிக்கலாம். ஆனா மாரி காலத்திலயும் ஓய்வு நாள்ல ஓடியே ஆகணும்னா ஜெபம் எல்லாம் இல்ல, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது. இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏன்னா இப்ப என்னது, நீங்கள் ஓடி போவது அது 1874 முன்னாடி ஜெபம் பண்ணிக்கங்க. நம்ம பிறந்ததே எப்பதான்? அப்ப இப்ப ஜெபம் எல்லாம் இல்ல. இப்ப நம்ம இப்ப மலை என்ன மலைன்னு தெரிஞ்சிருச்சு. நித்திய கல்மலை, ஞான கல்மலை. யூதேயாவில் இருக்கிற நம்ம அங்கேதான் ஓடணும்னு தெரிஞ்சிருச்சு. ஓட ஆரம்பிச்சாச்சு. இப்ப மழை வந்தான இல்ல ஓய்வு நாளா இருந்தானே ஓடிதான் ஆகணும். சரி, மழை காலத்துல ஓட முடியுமா? அப்ப மழை இல்லாத காலத்துல, மாரி காலம் இல்லாத நேரத்துல ஈஸியா ஓடலாம். புரிஞ்சுக்குங்க. ஓய்வு நாள்ல ரொம்ப தூரம்லாம் ஓட முடியாது, ஓடக்கூடாது சட்ட ரீதியா. அப்ப அதுக்கு முன்னாடி ஈஸியா ஓடி இருக்கலாங்க. இப்ப இவ்வளவு சத்தியத்தை கொடுத்திருக்கிறாருல, நம்ம கொஞ்சம் நெஞ்ச சத்தியம் கொடுத்திருந்தான்னு வச்சுங்களேன். இந்த சத்தியம்லாம் 1874 அப்புறம் தாங்க வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சத்தியம் தான் கிடைச்சிச்சு அவங்களுக்கு எல்லாம். மார்ட்டின் லூத்தர் காலமோ அதுக்கு முன்னாடி உள்ள காலமோ, என் பவுல் காலத்திலேயுமே வச்சுக்கோங்களேன், ஒரு சில விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டு தான் இருந்துச்சு. அப்போ சிலர் பவுலுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம், அதெல்லாம் ஏன் நான் எழுத முடியலன்ட்டாரு, உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்க முடியலன்ட்டாரு. அப்ப அந்த காலத்துக்குரியதுல கொஞ்சோண்டு கொடுத்ததை கொஞ்சோண்டு விசுவாசிச்சு கொஞ்சோண்டு ஓட்டத்தை ஓடினாலே அவங்க எல்லாம் எங்க ரெடியா இருப்பாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு. இப்ப எவ்வளவு சத்தியம் கொடுத்துருக்காரு தெரியுங்களா? இவ்வளவுதையும் கத்துக்கிட்டு இப்ப அதாவது ஒரு ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு 4 சட்டம் மட்டும்தான் வச்சுக்கோங்க. சட்டம், நம்மளுடைய நாட்டினுடைய சட்டம். அந்த 4 சட்டத்தை கரெக்டா கடைபிடிச்சோம்னா எந்த வழக்குகளையும் ஆளாக மாட்டோம். சரிங்களா? ஒருவேளை ஆளாகுனா கூட இந்த 4 சட்டத்தை விட்டுட்டு மற்ற ஏனைய சட்டத்துல ஏதோ ஒண்ணுல புடி போடுறீங்கன்னு வச்சுங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு போலன்னு 1000 ரூபாய் ஃபைன் போட்டாய். சரிங்களா? அப்ப பாருங்க, அது மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும் இல்லைங்களா? ஒவ்வொரு சட்டத்துக்குமே நம்ம கீழ்ப்படியணும். இது ஒரு சில சட்டங்கள் செய்த ஒரு தவறு பண்ணிட்டோம், இந்த சட்டமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னோம்னா அதுல கொஞ்சம் விடுதலை இருக்கு. முழு விடுதலை இல்ல, தண்டனைக்கு கொஞ்சம் குறைச்சான தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இந்த விஷயத்த நம்மளுக்கு இங்க அப்ளை பண்ணுங்க. அவங்களுக்கு எல்லாம் ஆதிகால சபையில உள்ளவங்களுக்கு, 6 கால சபையில உள்ளவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சட்டம் தான். இப்போ எவ்வளவு சட்டம், எவ்வளவு சத்தியம், எவ்வளவு காரியம் தேவன் கொடுக்க, எவ்வளவு கொடுக்குறாரோ அவ்வளவு எதிர்பார்ப்பாரா இல்லையா? நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, கொஞ்சம் கொடுக்கும்போது கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அவங்க சபையா இருக்கலாம் அந்த காலத்துல, மாரி காலத்துக்கு முன்னாடி, ஓய்வு நாளுக்கு முன்னாடி. இப்ப தேவன் இவ்வளவு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு கற்றுக்கொண்ட பிறகு இவ்வளவு சத்தியத்துக்குள்ளாக இன்னும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? அதிகமாக நம்ம சத்தியத்துக்குள்ளாக வாழ வேண்டியிருக்கு. எவ்வளவு அதிகமா கொடுக்குறாரோ அவ்வளவுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குங்க? அதுல ஜீவிக்க வேண்டியிருக்கு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்பெல்லாம் உங்களை பைபிள் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை கொளுத்துறதுக்கோ இது பண்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. கூடுகையில தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க, வடநாட்டுல சொல்லுங்க நீங்க. அப்ப எல்லாம் இருந்தும் நம்ம மாமிசம், நம்முடைய சுயம், நம்முடைய பெருமை, நம்மளுடைய மேட்டுமை, இந்த சமுதாயம், பொருளாதார இவைகள் மத்தியில நம்ம சிக்கி கொண்டு இந்த கையில வச்சிருக்கிற மொபைல் இவைகள் எல்லாம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய ஓட்டத்திற்குரிய அந்த ஒரு ஜீவியத்துல இந்த ஓய்வு நாளிலும் மாரி காலத்திலும் ஓடுறது ரொம்ப கஷ்டம். எதை நோக்கி? பரலோகத்தை நோக்கி. சரிங்களா? ஆனா ஓடிதான் ஆகணும்னா நாம அதற்குரிய ஜீவியத்துல ஓடிதான் ஆகணும். சரிங்களா? அப்ப இது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான். ஆனாலும் இது வெளியில உள்ள ஆளுங்களுடைய பிரச்சனையெல்லாம் இல்ல. பிரச்சனையெல்லாம் எங்க இருக்கு தெரியுங்களா? ஓடுறதும் ஓடாம இருக்கிறதும் நமக்குள்ளதான். ஓகே, தொடர்ந்து அடுத்த வாசனை வாசிங்க. நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். எப்பொழுது? அப்பொழுதுனா கேட்ட கேள்வி திரும்ப வந்துருங்க. மத்தேயு 24:3. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாருன்னா மிகுந்த ஓத்திர காலமா இருக்கும். தானியேல் 12:1 படிக்கிறோம், 1:2. மிகாயேல் அவருடைய ஜனத்தின் புத்திரருக்காக எழுந்து நிற்கும் பொழுது இதுவரையும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிக்காததுமான மிகுந்த ஓத்திர காலம் வந்திருக்கும். அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து 1000 வருட அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்னா அந்த காலகட்டம் மிகுந்த ஓத்திர காலமாக இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த மிகுந்த ஓத்திர காலம் அப்படிங்கும் போது இது எதை அடையாளப்படுத்துதுன்னா 1914 இருந்துதான் மிகுந்த ஓத்திர காலத்தினுடைய ஆரம்பம். ஏன்னா இந்த
மேகம் ஓய்வுன்னா மேகத்தின் மேல மாரிகாலம் அப்படிங்கும்போது மப்பும் மந்தாரமான நாள், இருளும் அந்தகாரமான நாள் அப்படிங்கிறதெல்லாம் யாருடைய நாள்? கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையினுடைய மேகத்தின் மேல வந்திருக்கிறது. அப்ப என்ன இருக்கும்? பற்கடிப்பின் நாள், மிகுந்த ஓத்திரமான காலமா கட்டமா இருக்குங்கிறதெல்லாம் 2ஆம் வருகையின் பாடத்திலே நிறைய பார்த்துட்டோம் நம்ம. அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறார்னா மிகுந்த ஓத்திரமாக இருக்கும். விசேஷ விதமாய் 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் இதெல்லாம் நம்ம சுழிச்சு பார்க்கல, சரிங்களா? ஜஸ்ட் சாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த கார்கில் யுத்தம் வந்துச்சு. இப்போ வந்து யுத்தம் கூட நம்மளுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. கார்கில் யுத்தத்தப்ப வெங்காய விலையிலேருந்து பெட்ரோல் விலையிலேருந்து எல்லாம் எகிரிடுச்சு, தெரியுங்களா? தெரியுமா? 200-300 ரூபா வரையும் போனுச்சு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண சின்ன யுத்தத்தையே நம்ம இந்தியா சமாளிக்க முடியலன்னு சொல்ல வரேன். அப்ப 1ஆம் உலகப் போர் 1914 வந்துச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் 1939 ஏறக்குறைய 47-48 வரையும் இருந்துச்சு, சரிங்களா? இந்த 2 உலக போர்ல அணுகுண்டெல்லாம் போட்டுதான் என்ன பண்ணாங்க? பேரழிவு. அந்த அணுகுண்டனுடைய விஷயத்தெல்லாம் நீங்க போய் யூடியூப்ல எல்லாம் போய் பாருங்க. அவ்வளவு மோசமான ஒரு பாதிப்பு. இன்னைக்கு வரையும் புல்லு முளைக்க மாட்டேங்குதான் ஜப்பான்ல. அப்ப அந்த அந்த யுத்தத்தினால் வந்த நோய்கள், பல வகையான நோய்கள் வந்திருக்கு. கெமிக்கல் வார்ஃபேருங்கிறாங்க. அதாவது அணு ஆயுதங்கிறது வேற, கெமிக்கல்ங்கிறது ரசாயன ஆயுதம், பயாலஜிக்கல் வெப்பன்ங்கிறாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த கொரோனா கூட ஒரு வகையான சைனாவுடைய உலகளாவிய யுத்தம் தான் அது. அவங்க என்னது பயாலஜிக்கல் வெப்பனை உலகத்துக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அதுதான் உண்மை. அப்ப இது மாதிரியான பாருங்க, 2 வருஷம் சம்பாதிச்சு போயிருந்தோமா இல்லையா? உலகமே இந்த கொரோனாங்கிறது ஒரு யுத்தம் தான் அது, சரிங்களா? இன்டைரக்டான யுத்தம். யாரும் எங்கேயும் போக முடியல, பாத்தீங்களா? அதனாலதான் ஆண்டவர் 2ஆம் வருகையில சொல்லும் போது நோய் என்னது கொள்ளை நோய்களுக்கும் ஆங்காங்கே யுத்தங்களும் யுத்தத்தின் இதையும் கேள்விப்படுவீங்க, அப்பெல்லாம் நான் வந்திருப்பேன் அப்படிங்கிறதான் சொல்றாரு. அப்ப இந்த 1ஆம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தம்லாம் மகா ஓத்திர காலத்துக்கான சாம்பிள்னா புரியுதுங்களா? எப்படி இருக்கும் மகா ஓத்திரம்னு பாருங்க. ஒருவேளை 1914 இருந்து இன்னைக்கு வரையும் கொரோனாவாவே இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பாருங்க நம்ம நிலைமை. கொரோனா மட்டும், சரிங்களா? இது மாதிரி ஒரு அணு ஆயுதமோ ஒரு யுத்தமோ நடக்குதுன்னா, பாகிஸ்தான் இப்போ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க நம்மளுக்கு நிகரான யுத்தத்துக்கு ரெடியா இருந்தாங்கன்னா அவங்க பாம்பு போடுறதே முதல் பாம்பு எங்க போடுவாங்க தெரியுங்களா? இந்தியாவில் எங்க போடுவாங்க? அதுல போடுவாங்க. கரண்ட் எங்க தயாரிக்கிறோமோ அங்கேதான் போடுவாங்க, சரிங்களா? அதுல போட்டுட்டா இன்னைக்கு கரண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. நீங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க முடியாது, போர்ல தண்ணி எடுக்க முடியாது. நீங்க இருக்கிற எங்கேயாச்சும் கிணறு இருக்கான்னு சொல்லுங்க, இருக்கிற கிணத்தை எல்லாத்தையும் தூத்துட்டு வச்சிருக்கிறோம், சரிங்களா? அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. ஒரு இன்னைக்கு சடவுன் பேராவணி ஃபுல்லா, அதுவே ஒரு நாள் தாங்க முடியல. முழு உலகமே ஒரு 10 நாளைக்கு கரண்ட் இல்லைன்னா நம்மளுக்கு கஜா புயல்ல பார்த்தோம்ல என்னமா இருந்துச்சு, தண்ணி பிரச்சனையில இருந்து எவ்வளவு விஷயங்கள். அப்ப இதெல்லாம் அதனுடைய சாம்பிள் தான் அனுபவிச்சிருக்கிறோம். உண்மையிலே அணுகுண்டு தப்பாக்கி இந்த இஸ்ரேல் நடந்துக்கிற பலஸ்தீன் போர் மாதிரி இல்லைன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல அந்த ட்ரோன்கள்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துலயா இருக்கிறோம் நம்ம? எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க எவ்வளவு அற்புதமா ஒதுக்கி கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டை, சரிங்களா? ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரையும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவிக்காதும் மிகுந்த ஓத்திர காலம் வந்திருக்கும். ஆனா இந்த காலத்தை தேவன் என்ன பண்ணிருப்பாராம்? குறைச்சு வச்சிருப்பார். படிங்க, யாருக்காக படிங்க. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்நாட்கள் குறைக்கப்படும். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு? லேவியரா ஆசாரியரா? இந்த ஆசாரியர் குரூப்புக்காக தான் இந்த நாளே குறைக்கிருக்காங்க. 1914 இருந்து 2026-25 இல்லையா? அதுவரை தொடர்ந்து இதே முதல் உலக போர் 2ஆம் உலக போரினுடைய நிகழ்வு ஃபுல்லாவே நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்களே. சும்மா ஒரு கருத்துக்கு என்ன ஆயிருக்கும்? உலகமே இல்லாம போயிருக்கும். ஆனா என்ன பண்ணிட்டாரு? அந்த நாளை குறைச்சி முதல் உலக போர் ஒரு 4 வருஷம், 2ஆம் உலக போர் ஒரு 8 வருஷம், அப்புறம் அங்கங்க ஒரு சில யுத்தங்கள், இது மாதிரி கொரோனா மாதிரி ஒரு சில கொள்ளை நோய்கள், ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் காலம்தான். மிச்சம் நிறைய நாள் என்ன ஆயிருக்குது? இப்ப கேப் கிடைச்சிருக்கா? இந்த ஓய்வு நாள்ல மாரி காலங்கிறது 1914 இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஓய்வு நாள்கள் 1874. அதுல இருந்து 40 வருஷம் கழிச்சு மாரிக்காலங்கிறது ரொம்ப மழை பொழிவான ஒரு காலம். அதுல எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி இருந்தும் அந்த நாளை குறைச்சி இந்த மாதிரி சத்தியங்களை கேட்பதற்கு நம்மளுக்கு தேவன் வாங்க பரலோகம் அப்படின்னு கூப்பிடுறாரு. சரிங்களா? இப்ப இந்த அழைப்பினுடைய மேன்மையில தேவன் எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான காரியத்தை நமக்கு ஒதுக்கி கொடுத்திருக்காருன்னு புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் தான் அந்த நாளை என்ன பண்ணிருக்காராம், குறைச்சிருக்கிறார். படிங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதேயுங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஓகே, அப்ப இதுதான் என்னன்னா, ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய காரியம் 3 ஸ்டேஜ் பார்த்துட்டோம். அவர் வந்திருக்கிற இந்த பெருசியா ஸ்டேஜ் வந்திருக்கிறது ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்துல பிரதான ஆசாரியர் பலியெல்லாம் பலிபீடத்திலிருந்து செலுத்தி தண்ணீர் தொட்டியை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலங்கிறது எதை அடையாளப்படுத்துது? பரலோகம். பரலோகத்துக்கு போயிட்டு 2ஆம் வருகையில வரக்கூடிய நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில உள்ள லேவியர்களா இருக்கிற கிறிஸ்தவத்துக்கே தெரியாது. அதனாலதான் இந்த சத்தியம் ஆசாரியத்துவத்திற்கு ஒப்பு கொடுக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜீவனுள்ள கற்களா இருக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறதே தெரியும். அதனால அவர் அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், எங்க இருக்கிறான்லாம் இல்ல. அவர் வந்து நம்மளை சத்தியத்திற்குள்ளாக சந்தித்து இந்த சத்தியத்துக்குள்ளாக நம்மளை தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாருங்கிறதா ரொம்ப முக்கியம். சரி, இப்ப கடைசியா ஒரு அடையாளத்தை பார்த்துட்டு பாடத்தை முடிக்கலாம். கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. 19வது வசனம் படிங்க. கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. ஓகே, அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. அப்ப இந்த ஓட்டம் பிடிச்சு ஓடுற நாட்கள் இருக்கு இல்லையா, மலையை நோக்கி, இதுலதான் மகா ஓத்திர காலம் 1914 இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது உச்சத்தை அடைகிறது 3ஆம் உலக போர்ல உச்சத்தை அடையும். அந்த 3ஆம் உலக போருங்கிறது இஸ்ரேலை மையப்படுத்தி ரஷ்யா உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை அட்டாக் பண்ணும். இப்ப நடக்கிற யுத்தம்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது 83ஆம் சங்கீதம் தான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த 3ஆம் உலக போருங்கிறது ரஷ்யா, இதை நம்ம எசேக்கியேல் 37, 38, 39 அதிகாரங்கள்ல படிச்சிருக்கிறோம், ஞாபகப்படுத்தி பாருங்க. கோகு மாகோகு யுத்தம் வந்தாதான் சபை முடிஞ்சிருக்கும். அது வரையும் இப்ப மகா ஓத்திர காலம் இருக்குது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்மளது நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்பட்டு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா? இப்ப அதுல ஒரு அடையாளம் தான் அந்நாளிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் மையம். யாருக்காச்சும் இந்த 1874 இருந்து அந்த நாள்ங்கிறது இந்த நாள் தான் 2025 வரையும் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோன்னு ஏதாச்சும் இருக்கா? வழியே இல்லாம குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எங்க ஐயோ? அப்ப இது என்னது? இது ஒரு அடையாள பாசை, தீர்க்க தரிசனம். இதுல கர்ப்பவதிகள் யார், பால் கொடுக்கிறவங்க யார்? இந்த 2 பேருக்கு தான் ஐயோ. குழந்தைகளுக்கு ஐயோவா? குழந்தைகளுக்கு ஐயோவா? ஐயோ இல்ல. வசனம் கிளியரா இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்மள வேற விதமா சொல்லணும்னா, இந்த கர்ப்பவதிகளா இருந்துகிட்டு பாலையே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா நம்மளுக்கு, அவங்களுக்கு தான் ஐயோ. சரிங்களா? சரி, இந்த கர்ப்பவதிகள் பால் கொடுக்கிறவங்க யாருன்னா நம்மள குழந்தையாவே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. படிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13. 5ஆம் அதிகாரம் வசனம் 12, 13. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில்
பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். ஓகே, அப்ப பைபிள்ல பழக்கம் இல்லாமலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் என்னன்னா குழந்தை. சரிங்களா? அப்ப இந்த குழந்தை நிலைமையில இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தான். தெளிவான சத்தியத்துக்குள்ள இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி வரையும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? புரியாம இருந்தோம். இப்ப நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியக்கூடிய சத்தியத்தின் ஆவியை கொடுத்து தெளிவா புரிந்து கொள்வதற்கு ஒரு ஆவியும் அறிவையும் கொடுத்துட்டாருன்னா நம்ம ஒரு லெவலுக்கு மேல வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். சரிங்களா? தெளிவான சத்தியம் கிடைச்சிருச்சுனாலே, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிகிற அறிவு வந்துருச்சுனாலே, இந்த சத்தியம் பைபிள் எல்லாம் புரிய ஆரம்பிச்சுன்னா நம்ம குழந்தைகள் இல்ல. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3 1-4 வசனம். 1 கொரிந்தியர் 3 வசனம் 1-4 வரை, பக்கம் 228. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களே ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். அப்ப போஜனம்ங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம கத்துக்கிட்டு இருக்கிற இந்த சத்தியம்லாம் கொஞ்சம் கடினமான சத்தியம். இதெல்லாம் போய் வெளியில சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஜீரணிக்காது. அவங்களுக்கு மனம் திரும்புங்க, பாவத்தை விடுங்க, மனம் திரும்புங்க, பாவத்தை விடுங்க, இதை தான் சொல்லணும். அவங்களுக்கு நம்ம போயிட்டு இருக்கிற சபையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் பாவத்தை விட்டுட்டு மனம் திரும்பும், பாவத்தை விட்டு இதை விட்டுட்டு வேற ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? சரிங்க, நாங்க பாவத்தை விட்டுட்டா மனம் திரும்பிட்டா இப்ப நாங்க என்ன செய்யணுங்கிறத நீங்க என்னைக்காச்சும் கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு பதில் இருக்கு. அவங்கள்ட்ட இருந்து அவங்க கேள்வி கேட்கறதே தப்பு. என்ன சொல்லுவாங்க? பைபிள்ல வேதத்தை ஆராய்ச்சி பண்றதே தப்பு, அதெல்லாம் பைபிளே தொடவே கூடாது நம்ம அப்படின்னு சொல்லி நம்மள 4-5 வசனத்தை கத்து கொடுத்து 23ஆம் சங்கீதம் 96ஆம் சங்கீதத்தை மனப்பாடம் பண்ண வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்ட சொல்லி முடிச்சுட்டு கல்லறையில போய் ஒரு வசனத்தை போட்டு புதைச்சிருவாங்க. வேற என்ன இருக்கா? புரியுதுங்களா? அப்ப இதுதான் என்னன்னா குழந்தையாவே வச்சிருக்கிறது. சரிங்களா? படிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் பலன் இல்லாதவர்களே ஆனால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மாம்ச மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்லவா? அப்ப என்னன்னா பவுல் அப்போஸ்தலன் அன்னைக்கு பிரிவினை இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை சபை பிரிவினை இருக்கு பாருங்க. இதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருந்துகிட்டு அந்தந்த சபையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம்ல, நாமெல்லாம் வளரவே இல்லை. யாரை பிடிக்கணும்? அதுலயே 11வது வசனத்தை படிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. தலையாகிய கிறிஸ்து என்னும் அந்த கல்மலையை நோக்கி ஓடுறதை விட்டுவிட்டு இங்க இருக்கிற ஏதாச்சும் குட்டி குட்டி இதுகளெல்லாம் நம்பிக்கிட்டு நம்முடைய ஓட்டத்தை கெடுத்துட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகாம இருந்துடக்கூடாது. அப்படிங்கும் போதுதான் இன்னொரு வசனம் படிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13-14. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை விசுவாசிகளாகவும் சுவிசேஷகராகவும், விசுவாசின்னு வராது, சுவிசேஷகராகவும், சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கும் கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்ப பலவித காற்றாகிய போதகத்துலதான் இன்னைக்கு கிறிஸ்துவ மார்க்கமே மாட்டிக்கிட்டு இருக்கு. உண்மை சத்திய போதகத்துக்குள்ள இல்லாம போயிருக்கு. ஒருவேளை இந்த மாதிரியான பொய் போதகத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்லாம். நம்மலாம் யாரு? கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். இந்த குழந்தைங்களை தான் சும்மா லாலிபல்பை கொடுத்து ஏமாத்திட்டு போகலாம். அப்படிதான் நம்மளை கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள போதகர்களும் வழி நடத்துறவர்களும் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த தசமபாகம் காணிக்க மட்டும்தான் அவங்க, இல்லைன்னா சபிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த ஒரு காரியத்தை மையப்படுத்தி பார்க்கும்போது குழந்தைகள் யார்? கர்ப்பவதிகள் யார்? பால் கொடுக்கிறவங்க யார்? குழந்தைகள் நாம தான். எங்க? அந்த சபையில இருக்கிற வரை.
நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற கர்ப்பவதிகளும் பால் கொடுக்கிறவங்களும் யாரு? இந்த பாலை குடிச்சிட்டு வேற எதையும் நீங்க கடினமான ஆகாரத்துக்கு போகவே கூடாதுன்னு தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு? போதகர் மார்க்கம் தான். சரிங்களா? அது ஆர்சியா இருக்கலாம், புரொட்டஸ்டன்ட் அமைப்பா இருக்கலாம். இந்த சத்தியமானது கடினமானது, கடினமான ஆகாரம். ஆனா பாலை மட்டும் குடிங்க அப்படின்னு நம்மளை ஏமாத்திக்கிட்டு தசம பாவம் காணிக்கையை வாங்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிற குரூப் தான் இந்த பால் குடிக்கிறவர்களும் கர்ப்பவதிகளும். அவங்க அதுக்கு மேல வளரவே விட மாட்டாங்க. படிக்கலாம் பாருங்க, ஏசாயா 28 9. ஏசாயா 28:9. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறக்கிறவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே. அப்ப பால் குடிக்கிறவர்களாகவே இருக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும், நம்ம பால் குடிக்கிறத விட்டுட்டு கர்ப்பவதியாகவே கிறிஸ்துவுக்குள் பிறக்காத அளவுக்கு நம்ம ஜீவிக்காத அளவுக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களை யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான். அதை மறக்கணும் அப்படின்னா இந்த பாஸ்டர்களுக்கும் ஃபாதர்களுக்கும் போப்புக்கெல்லாம் என்னது? ஐயோ தான். சரிங்களா? இது வசனம். அப்ப பால் கொடுக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னன்னு சொல்லப்படுது? ஐயோ. சரிங்களா? அப்ப நம்ம குழந்தைகளா இருக்காம நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இவ்வளவு திடகாத்திரமான சத்தியம் கிடைக்கும் போது வளரணும். சரிங்களா? கடைசியா ஒரே ஒரு வசனம் ஷார்ட்டா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு முடிச்சிடலாம். படுக்கை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கு? இல்ல இருவர் 17:34 பக்கம் 110. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். சரி, அப்ப ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுறான், ஒருத்தன் என்ன பண்ணப்படுறான்? கைவிடப்படுறான். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இதனுடைய வியாக்கியானத்தை நம்ம அடுத்த கூடுகையில தெளிவா பார்க்கலாம். ஆனா ஏற்றுக்கொள்ளப்படுறான் எங்க போறான்? பிணம் எங்கேயோ, அது பரலோகத்தையும் சொல்லல. சரிங்களா? அப்ப அதை நம்ம அடுத்த கூடுகையில பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல இதை மட்டும் பார்ப்போம். 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் அதே படுக்கையில தூங்குன்னு, மற்றவன் கைவிடப்படுவான். சரிங்களா? அப்ப ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுறான், இன்னொருத்தன் கைவிடப்படுறான்னா ஒருத்தனுக்கு அதே படுக்கையில படுக்க வச்சிடுறாங்க. சரிங்களா? இன்னொருத்தன் தான் என்ன ஆகுறான்? அந்த என்னது ஏதோ சொல்றது, படுக்கை நீளம் போதாதுன்னு ஒரு வசனம் 28:20. ஓகே. அப்ப இதுல பாருங்க, படுக்கையின் காரியம் நம்ம குழந்தைகளா இருந்தோம்னா சின்ன படுக்கையில படுக்க வச்சு ஆறாயிரம் பாட வச்சா நம்ம தூங்கிடுவோம், நல்லா தூங்கிடுவோம். அப்ப நம்மளுக்கு எதுல இளைப்பாறுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது சத்தியத்தில் இளைப்பாறுதல். இதை நம்ம அடுத்த கூடுகையில நம்ம பார்க்கலாம். நித்திய இளைப்பாறுதலும் எதுல இருக்குன்னா இந்த சத்தியத்துக்குள்ளான ஜீவியத்துல. அப்ப இந்த சத்தியம் கிடைக்க கிடைக்க நம்மளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இளைப்பாறுதல், விடுதலை கிடைக்குது இல்லையா? ஓகே. அப்ப 2 பேர் ஒரு படுக்கையில இருப்பாங்க. குழந்தையா இருந்துச்சுன்னா, குழந்தையாவே இருந்துட்டோம்னா அந்த சின்ன படுக்கையே போதும். ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய ரீதியில வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னா, பெரிய ஆள் ஆயிட்டோம்னா, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிய ஆரம்பிச்சிட்டோம்னா, இப்பளுக்கு நம்மளுக்கு படுக்கையினுடைய நீளம் போதுமா? அந்த குழந்தை படுக்க அந்த ஆறாயிரம் பாடுறதுக்கு சேலையை கட்டி பாடுவாங்களா, அதுல நம்மள பெரிய ஆளா வளர்ந்துட்டோம்னா தாளாட்ட முடியுமான்னு கேட்கிறேன். அப்ப நம்ம எதுக்கு போகணும்? அடுத்த படுக்கைக்கு போகணும்ல, கொஞ்சம் பெருசான படுக்கைக்கு போகணும்ல, பெருசான போர்வையை போட்டு மூடணும்ல. இப்ப படிக்கலாம், ஏசாயா 28:20 வசனம். பக்கம் 832. கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது. ஓகே. அப்ப இது எதனால போதாதுங்கிறதுனா, இந்த சத்தியத்தின் அறிவுக்குள்ள பால் குடிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா நீங்க அதே படுக்கையில படுத்துக்கிட்டே இருப்போம். இப்ப வளர்ந்துட்டோம்னா, சத்தியத்துல வளர்ந்துட்டோம்னா, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியற அளவுக்கு வளர்ந்துட்டோம்னா, நம்முடைய படுக்கை நீளம் பத்தாது, போர்வை நீளமும் ரட்சிப்பினுடைய அந்த ரட்சிப்புக்குரிய அந்த போர்வை நீளமும் பத்தாது. அதனால அதனிலும் பெரிய படுக்கை இளைப்பாறுதலுக்குரிய சத்தியத்துக்குள்ள கடந்து வேற ஒரு படுக்கைக்கு போகணும். அந்த படுக்கை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிணத்தை திங்கிற கழுகு. அதனாலதான் இங்கே பால் குடிக்கிறவர்களா இல்லாம எதை சாப்பிடுவாங்க? பலமான ஆகாரமாகி பிணத்தை சாப்பிடுறதுக்கு வாங்க அப்படிங்கிற. பிணம்னாக்க மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு வாங்க, அங்கேயே பால் குடிக்கிற நிலைமையிலே இருக்காதீங்க.
இப்ப பால் குடிக்கிற நிலைமையில இருக்கிறோம்னா யாருக்கு ஐயோ? குழந்தைகளுக்கு ஐயோ இல்ல, பாஸ்டர்களுக்கும் ஃபாதர்களுக்கும் போப்புக்கும் தான் ஐயோ. ஆனா நம்ம குழந்தையாவே இருந்தோம்னா குழந்தையாவே பாலை குடிச்சிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு ரட்சிப்பின் விஷயத்துல உங்களுக்கு அடுத்த நிலைமையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா வளர்றோம்னா இப்ப எங்க போகணும்? கழுகுகள்லாம் எங்க போனுச்சு? பிணந்தீங்க மாமிச உடல். அதுதான் என்னது? ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள அப்பம், அந்த குத்து விளக்கு, அதற்கேற்ற பலிகளை செலுத்துவதற்கு நாம் ஆசாரிய கூட்டமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோமே. ஆனால் தான் இந்த ஒரு வகையில உள்ள அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறாக தேவன் இந்த காலகட்டத்தில் நம்மளை பிரிச்சு எடுக்கிறார். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அழைப்பை தேர்ந்தெடுப்புக்குள் மாற்றி உண்மை உள்ளவர்களாய் பரலோகம் கடந்து செல்ல தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆகவே அன்புக்குரிய